பேசி அறிந்தோம் எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை 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 ஒவ்வொரு நாளும் கலந்துரையாடுவோம் 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 எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும் திருக்குறள் வாழ்த்து பாடினோம் இசை தமிழ் பாடலும் பாடினோம் அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம் ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம் அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம் உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம் பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம் சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம் எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள் சங்க தமிழும் பேசினோம் இன்றைய தமிழும் பேசினோம் எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம் கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம் பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம் கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம் பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம் பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2116 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 30 வாய்மை எனப்படுவது யாரின் அதனும் தீமை இல்லாத சொல்ல பொய்மையும் வாய்மையிடத்த ஒரு நன்மை பயக்கும் தனெஞ்சு அறிவது பொய்க்க பொய்த்த பின் தனெஞ்சு தன்னை சொல்லும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உலன் மனத்தடி வாய்மொழியின் தவத்தது அனஞ்சை வாரிந்தலை பொய்யாமை அன்னப்புகழை யாமை எல்லா அறிவும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றி அனுப்பிட செய்யாமை நின்று புறந்துமை நீரான் அமையும் மருந்துமை வாய்மையால் காணப்படும் எல்லா வழக்கும் மறுக்காத சான்றிற்கு பொய்யா வழக்க விளக்கு யாமையா கண்டவற்றில் இல்லை என தோன்றும் வாய்மையை நல்ல பிற. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் நட்பு அதிகாரத்தினுடைய 6வது குரல். முகம் நகை நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு. பார்க்கும் பொழுது மனம் மகிழாமல் முகம் காட்டும் மட்டுமே மலர பழகுவது நட்பு அன்று. அன்பால் மனமும் மலர பழகுவதே நட்பு. இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, இதயமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் நாள்.
இதே நாளில் 1829 ஆண்டு கொழும்பு புறக்கோட்டை நூலகம் தொடங்கப்பட்டது. 1865 ஆண்டு அமெரிக்கனுடைய மேனாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். 1899 ஆண்டு சப்பானிய புவேர்ட்டோ ரிக்கோவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு கையளித்தது. 1905 ஆண்டு ஐன்ஸ்டீன் தனது சார்பு கோட்பாட்டை வெளியிட்டார். 1909 ஆண்டு டெல் அலியூ நகரம் அமைக்கப்பட்டது. 1921 ஆண்டு யோர்தான் அமீர் அப்துல்லா புதிதாக உருவாக்கப்பட்ட பிரித்தானிய காப்பரசான தியான்சான் முதலாவது அரசை அமைத்தார். 1957 ஆண்டு பிரித்தானிய சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒப்புதல் அளித்தது. 1961 ஆண்டு அடோல்ஃப் ஏர்ன்சன் மீதான விசாரணை எருசலேமில் தொடங்கின. 1965 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் 6 மத்திய மேற்கு மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக 256 பேர் உயிரிழந்தனர். 1970 ஆண்டு அப்பல்லோ 13 விண்கலம் ஏவப்பட்டது. 1981 ஆண்டு தெற்கு லண்டனில் பிரிஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் 300 காவல்துறையினரும் 65 பொதுமக்களும் காயமுற்றனர். 1987 ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையே ரகசிய உடன்பாடு லண்டனில் கையெழுத்திடப்பட்டது. 2002 ஆண்டு துனிசியாவில் அல் qaeda போராளிகள் குண்டு தாக்கல் இடத்தில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 2006 ஆண்டு ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக ஈரான் அரசு தலைவர் மஹ்மூத் அகமதுசெஃப்சா அறிவித்தார். 2012 ஆண்டு இந்தோனேசியாவில் சுமத்ரா கடற்பகுதியில் 8.7 ரிக்டர் நில அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இலங்கை, தமிழ்நாடு ஆகிய இடங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. 2018 ஆண்டு அல்சீரியாவில் அந்நாட்டு வான்படையினரால் இயக்கப்படும் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் 257 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில்தான் 1827 ஆண்டு ஜோதிராவ் பூலே இந்திய மெய்யியலாளர் செயற்பாட்டாளருடைய பிறந்த நாள் என்று. இதே நாளில் எழுத்தாளர், இதழாளர், கவிஞர் கீவா ஜெகநாதன் 1906 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இதே நாளில் பேராசிரியர், எழுத்தாளர் ஐயக்கன் 2020 ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் முத்துராஜா அவர்கள் எழுதிய பாடல். இன்னும் எதுக்கு இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளுற, சட சடன்னு பறையடிச்சு ஆடி வந்தோண்டா, மக்கள் சமத்துவமா வாழ பாதை போட போறோண்டா, சட சடன்னு பறையடிச்சு ஆட வந்தோண்டா, மக்கள் சமத்துவமா வாழ பாதை போட போறோண்டா, இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளற, கல்வி கற்ற கர்வத்துல தலைய நிமிருது, கடகோடி வாழும் சனமும் கேள்வி கேக்குது, கல்வி கற்ற கர்வத்துல தலைய நிமிருது, கடைக்கோடி வாழும் சனமும் கேள்வி கேக்குது, அவங்க கக்கத்துல துண்டை இடுக்கி கும்பிட வைக்கவா, எதுவும் கத்துக்கிட்டா கட்ட விரல வெட்டி வீசவா, அவங்க கக்கத்துல துண்டை இடுக்கி கும்பிட வைக்கவா, எதுவும் கத்துக்கிட்டா கட்ட விரல வெட்டி வீசவா, அட இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளுற, ராணுவத்துல லெப்ட் ரைட்டு போடுறாங்கடா, பெண்கள் ஆட்சியரா மாவட்டத்தை ஆளுறாங்கடா, ராணுவத்துல லெப்ட் ரைட்டு போடுறாங்கடா, பெண்கள் ஆட்சியரா மாவட்டத்தை ஆளுறாங்கடா, அவங்கள மொட்டையடிச்சு மூளையில முடக்க போறியா, புருஷன் செத்த பிறகு எரிக்கும் தீயில் தள்ள போறியா, மொட்டையடிச்சு மூளையில முடக்க போறியா, புருஷன் செத்த பிறகு எரிக்கும் தீயில் தள்ள போறியா, அட இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளுற, வள்ளுவரும் வள்ளலாரும் வாழ்ந்த மண்ணுல பெரியாரும் வேற்றுமைய வெட்டி போட்டாரு, வள்ளுவரும் வள்ளலாரும் வாழ்ந்த மண்ணுல பெரியாரும் வேற்றுமையை வெட்டி போட்டாரு, சாதிக்கொரு நீதி சொல்லும் சட்டமே கேளு, உங்க சனாதன தர்மத்துல தீ அள்ளி போடு, சாதிக்கொரு நீதி சொல்லும் சட்டமே கேளு, உங்க சனாதன தர்மத்துல தீ அள்ளி போடு, இன்னும் எதுக்கு
அட இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளுற. சட சடன்னு பறையடிச்சு ஆடி வந்தோண்டா, மக்கள் சமத்துவமா வாழ பாத போட போறோண்டா. சட சடன்னு பறையடிச்சு ஆட வந்தோண்டா, மக்கள் சமத்துவமா வாழ பாத போட போறோண்டா. இன்னும் எதுக்கு சனாதன பாட்ட பாடுற, மேல ஏறி வந்த எங்களை கீழே புடிச்சு தள்ளுற. அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்கார்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2116 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழர் நடத்தும் நூல்திறன் ஆய்வுக்களம். நாள் 11/4/2026 காரிக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் NS பிரேமா அவர்கள், MAPH MAPA. மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் மௌலிவாக்கம் கட்டிடம் இடிந்து போது பேரிடர் மேலாண்மை பணிக்கான விருது பெற்றார். பணிக்கால முடிவு பெற்றவுடன் தனியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணிபுரிந்து தற்போது தமிழ் இலக்கிய ஆர்வலராக பயணித்ததுடன் படித்ததை பல தளங்களில் பகிர்ந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறார். கல்லூரிகளில் பள்ளிகளில் தன்னம்பிக்கை சொற்பொழிவாற்றுகிறார். மத்திய அரசு நகர்ப்புற அமைச்சர் மாண்புமிகு வெங்கையா நாயுடு முன்னிலையில் காஞ்சிபுரத்திற்கான பாரம்பரிய நகர வளர்ச்சி திட்டத்திற்கான கண்காட்சியை டெல்லியில் நடத்தி திட்டத்திற்கான நிதி பெற்றது சிறப்பான நிகழ்வாகும். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தனியாகவா இருக்கிறாய். அம்மா அவர்கள் 6 மணி வரை உரையாற்றலாமா? அனைவருக்கும் வணக்கம். மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய செல்வன் இஷான் அவர்களுக்கும், அதை 2வது தளத்துக்கு எடுத்து செல்லும் செல்வி குணமதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக நடத்தினீர்கள். திரு பிரம்மநாயகம் அவர்கள் உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ரொம்ப நல்லா இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சதுக்கு அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பான எழுச்சியூட்டும் பாடலை பாடி இருக்கிறார் பாக்யலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்துள்ள திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கும், சாமிநாதன் பல்லடத்திலிருந்து இணைந்துள்ள சாமிநாதன் அவர்களுக்கும், ஷார்னிதா மற்றும் பஷீர் அகமது போன்றவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்னும் இணையத்தில் பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்துவதற்கு நமக்கு தளம் அமைத்து கொடுத்திருக்கிற திரு தமிழியலன் அவர்களுக்கும் திருமதி கண்ணம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த புத்தகமானது தனியாகவா இருக்கிறாய் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த கவிதை தொகுப்பை எழுதியிருக்கிறவர் திருமதி கிரிஜா ராகவன் என்பவர். அவர் லேடி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 1997 மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் ஒரு ஆளுமை ஆவார். நீதியரசர் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான புத்தகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த அம்மா பல விடயங்களில் பன்முக ஆளுமையோடு இருக்கிறவங்க. ஆனா முதலாக இந்த வயதில் ஒரு கவிதை புத்தகத்தை எழுதி அதை வெளியிட்டிருக்காங்க. என்னுடைய கன்னி முயற்சி இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல கவிதை உறவு ஆசிரியர் ஏர்வாடியார் அவர்கள் இதுக்கு அணிந்துரை கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகமானது வெளியிட்டது காயத்ரி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றவங்க வெளியிட்டிருக்காங்க. 56 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகமானது ரூபாய் 120 விலையில் கிடைக்கிறது. இதை நான் புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்த போது நான் இந்த புத்தகத்தை அவர்களிடம் வாங்கினேன். என்ன இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்சது என்ன இருக்கு அப்படின்றத நம்முடைய தளத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்தை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்கள்கிட்ட சொன்னேன். அணிந்துரையில்
ஏர்வாடியார் சொல்றாரு, என் அன்பு சகோதரி திருமதி கிரிஜா ராகவன் அவர்கள் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறார். அழகுணர்ச்சி அவரது படைப்புகளிலும் பண்பு நலன்களிலும் பணிகளிலும் இருப்பதை நாம் பார்த்து மகிழ்கிறவன். அவருக்கு கவிதை வருவதில் எனக்கு வியப்பில்லை. காரணம், நேர்த்தியும் அழகும் எங்கிருக்குமோ அங்கே கவிதையும் கண்டிப்பாக இருக்கும். அவைதான் கவிதையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கவிதை வருகிறது என்பதிலும் மேலாக நம்மில் கவிதை வருகிறது அப்படின்றதுதான் சரி. மகாகவி பாரதி கூட உமை கவிதை செய்கிறாள் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்மள கவிதை செய்ய வைக்குது அப்படின்றத பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல சிந்தனைகள் திருமதி கிரிஜா ராகவன் அவர்களுடைய ஊடகமாக அவங்கள பயன்படுத்தி இருக்கின்றன இந்த அருமையான கவிதை தொகுப்பின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட கவிதைகள்ல இருக்கிற சிறப்பான கவிதைகள் சிலதையெல்லாம் எடுத்து காட்டி முடிவுல என்ன சொல்றாருன்னா, ஆற்றல்களில் அரிய திறன்களில் அன்பு சகோதரி திருமதி கிரிஜா ராகவன் அவர்களுக்கு கவிதையும் ஒன்றாக இருக்கிறது, அதுவும் நன்றாக இருக்கிறது, பாராட்டி மகிழ்கிறேன். இலக்கிய உலகம் நல்ல கவிஞராகவும் இந்த படைப்பாளரை பதிவு செய்து கொள்ளட்டும், இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கிரிஜா ராகவன் அம்மா அவங்களுடைய எண்ணுரையில என்ன சொல்றாங்கன்னா, அன்பு வாசகருக்கு வணக்கம். என்னுடைய முதல் கவிதை புத்தகம் இது. சொல்ல போனால் நான் பெரிதாக கவிதைகள் எழுதியதில்லை. எனக்கு கவிதை எழுத வருமா என்பது கூட எனக்கு சந்தேகம்தான். ஆனால் இங்கே நான் எழுதியிருப்பவை எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் மனது சில விஷயங்களை பற்றி நினைத்து அந்த உணர்வுகள் உந்தி தந்த வேகத்தில் எழுதிய வரிகள். வார்த்தைகள் வலிமையானவை என்பது என் கருத்து. அப்படி வார்த்தைகளை கோர்த்து கட்டும் போது அது கவிதையாகி விடுகிறது. அப்படி என் மனதில் தோன்றிய உணர்வுகளை வார்த்தைகளாக்கி கட்டிய மாலைகள் தான் இந்த கவிதை தொகுப்பு அப்படின்னு அவங்களோட இதுல சொல்லி, இந்த கவிதைகள் விமர்சனம் செய்யப்பட்டால் எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்றதுனால ஏர்வாடியார்கிட்ட நான் இதை கேட்டேன். அணிந்துரை எழுதி கொடுத்திருக்கிறதோட என்னை கவிஞர் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது இந்த புத்தகத்துக்கான அங்கீகாரம் என்று மகிழ்கிறேன். வாசகர்கள் இந்த கவிதை தொகுப்பை படித்து பார்த்து என் கன்னி முயற்சியை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட இந்த முன்னுரையை அவங்க கொடுக்கறாங்க. கிரிஜா ராகவன் எப்படிப்பட்டவர், யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 15 வருடம் வங்கித்துறையில் பணியாற்றியவர். அதன் பிறகு ஊடகத்துறைக்கு வந்தவர். 1997 முதல் லேடி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஒரு பெண்மணியாக இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர். ஊடகங்கள்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெண்களை பல கட்டுரைகள்ல சாதனை பெண்கள் அப்படிலாம் நிகழ்ச்சிகள்ல அவங்கள ஒரு ஊக்கப்படுத்தி நிறைய அவங்களுக்காக பலவிதமான உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்துடைய குறிக்கோளே என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடி ஸ்பெஷல்ன்ற புத்தகத்தோட குறிக்கோளே புறப்படு பெண்ணை புவி அசைக்க அப்படின்றதுதான். அந்த அளவுக்கு வைப்ரண்டா பெண்கள் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு நல்ல முயற்சி செய்து நிறைய பெண்களை ஊக்கப்படுத்தி சாதனை பெண்களாக ஆக்கி கொண்டிருப்பவர். இவருடைய ஒரு விருது, சக்தி ஸ்ரீ அப்படின்ற ஒரு விருதையும் அந்த பெண்களுக்கு கொடுக்கறாங்க. கொடுத்து அந்த பெண்களை பலர் முன்னிலையில ஸ்ரீ சக்தி அப்படின்ற அவார்டை கொடுத்து இவங்க ஊக்குவிக்கிறாங்க. இவங்களை பத்தி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க நம்ம சிவசங்கரி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பன்முக ஆளுமை அப்படின்னு கிரிஜா ராகவனை பத்தி சொல்றதோட, நல்ல மகளாக, நல்ல மருமகளாக, நல்ல தாயாக இருந்து தன் மகனை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பாராட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு ரோல்லையும் அவங்க சரியா இருந்தாங்க அப்படின்றது. எப்படிப்பட்ட ஆளுமை! சரஸ்வதி சம்மான், பத்மஸ்ரீ அப்படிலாம் ஒரு விருது வாங்கிய ஒரு பெரிய எழுத்தாளர், வணக்கத்திற்குரிய நம்முடைய சிவசங்கரி அம்மா. அந்த அம்மா இவங்களை பன்முக ஆளுமை அப்படின்னு வாழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட இவங்க எழுதிய இந்த கவிதை தொகுப்புல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கவிதைகள் சிலதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தோட தலைப்பு பாத்தீங்கன்னா, தனியாகவா இருக்கிறாய் அப்படின்றது ஒரு கவிதையுடைய தலைப்பு. இதுல நிறைய தலைப்புகள் வருது. அதுல தனியாகவா இருக்கிறாய் அப்படின்ற தலைப்பை நம்ம பின்னால பார்க்கலாம். அதுக்கு முன்னால இவங்க நல்ல மகள், நல்ல தாய் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது போன்ற சில கவிதைகளை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கிருந்தோ பார்க்கிறார் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த எங்கிருந்தோ பார்க்கிறார் அப்படின்றது யார பத்தி சொல்றாங்க? அழகான கையெழுத்து, 1000 பேர் பாராட்டுகிறார்கள். அன்று அடித்து சொல்லிக் கொடுத்த அப்பா என்று இல்லை. சிரித்தால் முத்து போல் பளீர் என்று பற்கள் சிநேகிதிகள் சொல்கிறார்கள். பல்லை பராமரிக்க சொல்லிக் கொடுத்த அப்பா என்று இல்லை. தலை நிமிர்ந்த வாழ்க்கையை பார்த்து கண் விரிய சிலிக்கிறார்கள். தைரியத்தை சொல்லிக் கொடுத்த அப்பா என்று இல்லை. நேர்கோடு போட்டு நடந்து வந்ததை முதுகில் தட்டி கொடுக்கிறார்கள். நேர்மையை சொல்லிக் கொடுத்த
அப்பா என்று இல்லை. பாடும் பாட்டை, தெய்வ அலங்காரத்தை, செய்யும் சமையலை, போடும் கோலத்தை, வீட்டின் அழகை, உடையின் நேர்த்தியை, பேசும் பேச்சை, கருத்தின் வீச்சை பார்ப்பவர்கள் எல்லாம் பாராட்டும் வாழ்க்கை. பார்ப்பவர்கள் எல்லாம் பாராட்டும் வாழ்க்கை. எதிலும் ஒழுங்கு, எல்லாமே சிறப்பு. அப்பா சொல்லிக் கொடுத்தது. அப்பா சொல்லிக் கொடுத்தது. எங்கிருந்தோ பார்க்கிறார், பெருமையோடு சிரிக்கிறார். அப்பா இல்ல, ஆனா அப்பா சொல்லிக் கொடுத்த இத்தனை நல்ல விடயங்களை பின்பற்றும் ஒரு பெண்மணியாக தன்னுடைய உணர்ச்சியையும் தன்னுடைய ஒரு கருத்தையுமே தன்னுடைய தகப்பன் பேரில் இருக்கும் அந்த ஒரு பாசத்தையுமே வெளிக்கட்டி இருக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்முடைய பெற்றோரை நாம் தொடர்பு படுத்தி நம்ம பார்த்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் இந்த கவிதை நமக்கு அமையுது. உன்னிடம் ஓடி வர வேண்டும், கண்ணால் ஒரு முறை பார்க்க வேண்டும், உன் கண்ணின் அழகை ரசிக்க வேண்டும், காதால் ஒரு முறை கேட்க வேண்டும், அந்த வாஞ்சையின் நேசத்தை உணர வேண்டும், கையால் ஒரு முறை தடவ வேண்டும், சுருங்கிய அந்த விரல்களை கோர்த்து பிடிக்க வேண்டும், பக்கத்தில் கொஞ்சம் படுக்க வேண்டும், வெப்ப அன்பை மீண்டும் சுகிக்க வேண்டும், அருகில் வந்து அமர வேண்டும், உந்தன் அழகை பார்த்து மகிழ வேண்டும், முகத்தை கொஞ்சம் காண வேண்டும், நீ தரும் அன்பு முத்தம் இன்னும் வேண்டும், மூக்குத்தி மின்னும் முகத்தோடு மூக்குத்தி மின்னும் முகத்தோடு வீசும் மஞ்சள் வாசம் நுகர வேண்டும், மூக்குத்தி மின்னும் முகத்தோடு வீசும் மஞ்சள் வாசம் நுகர வேண்டும், முடிவே இல்லாத உன் ஆசைகளை முடிக்க முடியாமல் திணற வேண்டும், முடிவே இல்லாத உன் ஆசைகளை முடிக்க முடியாமல் திணற வேண்டும், தாயாய் இருந்த நிலை மாறி முதுமையில் என் சேயாய் மாறிய நாட்கள் வேண்டும், தாயாய் இருந்த நிலை மாறி முதுமையில் என் சேயாய் மாறிய நாட்கள் வேண்டும், உருவமாய் அம்மா உன்னை பார்க்க வேண்டும், உருவமாய் அம்மா உன்னை பார்க்க வேண்டும், இல்லையேல் அருவமாய் உன்னிடம் ஓடி வர வேண்டும், இல்லையேல் அருவமாய் உன்னிடம் ஓடி வர வேண்டும். ஒரு மகள் தாயை சேய் போல பார்த்தவள், தாய் இப்பொழுது இல்லை. ஆனா அந்த தாயுடைய அருகாமைக்கும் அந்த ஒரு என்ன சொல்வது, அவருடன் பயணித்த அவருடன் இருந்த அந்த கடைசி நாட்களை எல்லாம் எண்ணி, இல்லை என்றால் நானும் உங்ககிட்ட சேர்ந்துடணும், அந்த பிரிவு அவங்கள வாட்டுது. அம்மையாருடைய அம்மைக்காக, அந்த ஒரு அருகாமைக்காக, அவருடைய தொடுதலுக்காக, அவர்களுடைய வாசத்திற்காக அப்படி ஒவ்வொன்னா சொல்லி அந்த அம்மா கிட்ட உன்னிடம் நான் அருவமாய் நானும் உங்ககிட்ட கலந்துடணும் அப்படின்னு ஒரு பெண் பேசுற மாதிரி ரொம்ப அழகா நம்முடைய தாயார் யார் யாருக்கு இல்லையோ அவங்களை எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த கவிதையானது அமைஞ்சிருக்கு. பூக்காரி செல்லம்மா ரொம்ப வறுமையில இருக்கா. அவளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள். அந்த பூக்காரி செல்லம்மா வீட்டு வாடகை 3 மாதம் தரவில்லை. வீட்டு வாடகை 3 மாதம் தரவில்லை. தண்டல்காரன் இன்றே கடைசி என்கிறான். இன்னைக்குதான் கடைசி, இன்னைக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போயிருக்கான். கோயில் வாசல் பூக்கடையை நேற்றே எடுக்க சொல்லிவிட்டார்கள். கோவில் வாசலில் பூக்கடையை நேற்றே எடுக்க சொல்லிவிட்டார்கள். வீட்டுக்குள்ளார கூரை ஒழுகியதில் தரையெல்லாம் ஈரம், தரையெல்லாம் ஈரம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பெண்ணாக தனியா இருக்கா, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல. அம்மா டிராயிங் போட்டியில எனக்கு தான் பரிசு. மகள் காட்டிய படத்தை பார்த்து பூரித்து முத்தமிடுகிறாள் பூக்காரி செல்லம்மா. பூக்காரி செல்லம்மாக்கு இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவுலையும் குழந்தை ஓடி வரா. அம்மா டிராயிங் போட்டியில எனக்கு தான் பரிசு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் காட்டிய அந்த படத்தை பார்த்த உடனே பூரித்து முத்தமிடுகிறாள். வாழறதுக்கு ஆசை வந்துருச்சு இல்ல, பொண்ணுக்காகவாது வாழணும்ல, வாழ நினைத்தால் வாழலாம். இப்படி இந்த கவிதையை முடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெண், ஒரு இயலாமை, இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கா. அந்த இயலாமையில் இருக்கிற பெண் கூட எப்படி அந்த குழந்தைகளுக்காக வாழணும், இத்தனை கஷ்டம் இருந்தாலும் வாழணும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அந்த குழந்தைகளுடைய ஒரு நல்ல ஒரு பரிசு வாங்கிட்டு நான் பரிசு வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது அந்த குழந்தைய நல்லபடியா ஆக்கிறதுக்காகவாது நம்ம வாழணும் அப்படின்ற வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்துற மாதிரி இந்த கவிதையானது இருக்கிறது. ஆஹா நாம் பெண்கள்,
இது ஒரு கவிதையோட தலைப்பு. ஆஹா நாம் பெண்கள் விதவிதமாய் நகையணிந்து வெற்றியோடு வாழுவோம். ஆஹா நாம் பெண்கள் என்று ஆனந்த கூத்தாடுவோம். விதவிதமாய் நகையணிந்து வெற்றியோடு வாழுவோம். ஆஹா நாம் பெண்கள் என்று ஆனந்த கூத்தாடுவோம். என்ன இல்லை என்னிடம், யார் தடுப்பார் என் பலம், கல்வியோடு புத்தியும் கலந்த கம்மல் தைரியம். கல்வியோடு புத்தியும் கலந்த கம்மல். கம்மல் ஒரு நகையை பத்தி அதுல வருது. கம்மல் தைரியம். முடியும் என்ற உள்ளமும் முடித்து காட்டும் உறுதியும். முடியும் என்ற உள்ளமும் முடித்து காட்டும் உறுதியும் தளர்வறியா செயல்களோடு தன்னம்பிக்கையே மூக்குத்தி. தன்னம்பிக்கை இருந்தா அது மூக்குத்தி போட்டா மாதிரி அழகு. எப்படி முடியும் என்ற உள்ளம், முடித்து காட்டும் உறுதி, தளர்வறியா செயல்கள், தன்னம்பிக்கையோடு மூக்குத்தி. தன்னம்பிக்கையே மூக்குத்தி. நிமிர்ந்த பார்வை என் முகம். நிமிர்ந்த பார்வை என் முகம். நடுக்கம் இல்லா நெடும் பயணம். ஆடி விழாமல் காப்பாற்றும். ஆடி விழாமல் காப்பாற்றும். ஆடும் ஜிமிக்கி நேர்மையே. ஆடும் ஜிமிக்கி நேர்மையே. வாய்மை ஒழுகும் வாழ்க்கை. நெஞ்சில் கூட்டும் வலிமை. பொய்மை இல்லா மனம். பொய்மை இல்லா மனம். உண்மை ஒளிரும் ஹாரம். உண்மை ஒளிரும் ஆரம் அப்படின்றது பெண்கள் கழுத்துக்கு போடுற ஒரு நகை. சக்தி என்ற தெய்வமே பெண்ணை காக்கும் காவலே. சக்தி என்னும் தெய்வமே பெண்ணை காக்கும் காவலே. இடுப்பை சுற்றும் கவசமே பக்தி என்னும் மேகலை. மேகலை அப்படின்றது ஒரு ஆபரணம். அது சக்தி, நம்மளோட சக்தியா இருக்கிறது. மேகலை போட்டா மாதிரி அப்படின்றத சொல்றாங்க. விஷமி உண்டு உலகிலே விஷம் தடவ அருகிலே. விஷமி உண்டு உலகிலே விஷம் தடவ அருகிலே. வளையாத பெண்மை கொண்ட வளையாத பெண்மை கொண்ட வளையலே என் புனிதமே. கல்வி கொடுக்கும் அறிவுதான் கண் திருக்கும் ஆயுதம். எண்ணத்தில் எழுச்சி தரும் தெளிவே மின்னும் மோதிரம். இலக்கு நோக்கி ஜெயநடை எங்கும் திரும்பா ஒரு முகம். வெற்றி கிட்டும் வேகமே லட்சியம் என்னும் கொலுசிலே. லட்சியம் அப்படின்ற கொலுசிலே இலக்கு நோக்கி ஜெயநடை போடலாம். அழகு சேர்க்கும் நகைகளே குணங்கள் என்று மாற்றுவோம். அழகு சேர்க்கும் நகைகளே குணங்கள் என்று மாற்றுவோம். உருவம் பார்க்கும் பார்வை போக்கி உயர்வை பார்க்க பழக்குவோம். உயர்வை பார்க்க பழக்குவோம் அப்படின்னு பெண்களுக்கு அழகா இந்த ஒரு அறிவுரையை சொல்றாங்க. 60க்கு மேல வயசாயிடுச்சு, என்ன பண்ண போறோம், 60க்கு மேல வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மாலை வெயில், மயக்கும் காற்று, கவலை இல்லா மனம், பொறுப்புகள் இல்லா சூழல், வாழ்ந்து முடித்த நிம்மதி, வாழ்வில் கிடைத்த மகிழ்ச்சி, கேட்டதும் கேட்காததும் அள்ளி கொடுத்த தெய்வம். கேட்டதும் கேட்காததும் அள்ளி கொடுத்த தெய்வம். பற்றி கொண்ட வானப்பிரஸ்தம். முடியும் வரை ஆனந்த நடை. முடியும் வரைக்கும் அந்த நடை போட்டுக்கிட்டு போறாங்களா, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60க்கு மேல இருக்கிறவங்க அப்படி நடை போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விலகி இருங்கள். விலகி இருங்கள் அப்படின்றது ஒரு கவிதையோட தலைப்பு. அன்பாம், தியாகமாம், கடமையாம், பொறுப்பாம், அன்னையாம், பாசமாம், உரிமையாம், ஒட்டுதலாம். மாறும் உலகத்தை மக்களின் வேகத்தை புரிந்து கொள்ளாமல் புலம்பும் பெரிசுகள். பிள்ளைகளை போட்டு இந்த பெருசுக படுத்துற பாட அப்படி போற போக்குல சொல்றாங்க. அன்பாம், தியாகமாம், கடமையாம், பொறுப்பாம், அன்னையாம், பாசமாம், உரிமையாம், ஒட்டுதலாம். மாறும் உலகத்தை மக்களின் வேகத்தை புரிந்து கொள்ளாமல் புலம்பும் பெரிசுகள். 10 நாள் உணவை பாதுகாத்து உண்கிறோம். பல மணி நேரம் உழைத்து பணம் சேர்க்கிறோம். கப்பல் காரும் அமிழும் சோஃபாவும் கலக்கலாய் சமையலறை, கண்ணாடி குளியலறை. வசதியே வாழ்க்கையாம். மூடிய அறைக்குள் மொத்த சந்தோஷமும் செல்போனும் சினிமாவும் கணினியும் மனைவியும். இப்படிதான் இருக்கிறோம். படிப்பும் பதவியும் பணமும் பளபளப்பும் அனுபவித்து பார்க்கிறோம். அசூயை வேண்டாம். எங்கள் வாழ்க்கை எங்கள் வசதி, எங்கள் சம்பளம் எங்கள் விருப்பம். அட்வைஸ் வேண்டாம், ஆலோசனை வேண்டாம். அருகில் வராமல் விலகி இருங்கள். அருகில் வராமல் விலகி இருங்கள். இன்னைக்கு இருக்கிற பெற்றோருக்கான ஒரு செய்தி, பிள்ளைகளை போட்டு படுத்தாம
நீங்க பாட்டுக்கு இருங்க அப்படின்ற மாதிரி போகிற போக்குல அப்படி சொல்றாங்க. ஒவ்வொரு பாட்டும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு சாதாரணமா சொல்ற மாதிரி, எந்த ஒரு இது இல்லாம நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி, ஆனா அந்த உணர்ச்சியை வந்து அவ்வளவு அழகா கடத்துறாங்க. காக்கா உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி காக்காவுக்கு சாப்பாடு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வைப்போம். அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிற காக்கா வந்து சாப்பிட்டாதான் பெரியவங்க திருப்தியா இருக்குது அப்படின்றத நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காக்கா சாப்பிடல அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா வந்து அதை வந்து பதிவு பண்றாங்க. பால்கனியில் காகம் கிடந்து கரையாய் கரைகிறது, பசிக்கிறதோ என்று சாதம் வைத்தேன், தள்ளி உட்கார்ந்து மீண்டும் கத்தியது, தண்ணி வேண்டுமோ, அதையும் தந்தேன், தட்டிவிட்டு மறுபடியும் சத்தம், என்னதான் வேண்டுமோ, மறுபடியும் எழுந்தேன். இந்த முறை கொஞ்சம் வேர்க்கடலை, அதுவும் கொஞ்சம் கூட அதற்கு பிடிக்கவில்லை. தள்ளி தள்ளி கம்பியில் உட்கார்ந்து கொண்டது, கொர்ரென்று சன்ன சுருதியில் ஏதோ சொன்னது. டப்பா அடியில் இருந்த காரசேவு கொண்டு போய் வேடிக்கை பார்த்தேன். கிட்ட வந்து மூக்கால் தள்ளிவிட்டு கமுக்கமாய் ஒரு வெற்று பார்வை பார்த்தது. இந்த காக்கா பண்ற அழிச்சாட்டியத்தை வந்து அவ்வளவு அழகா அம்மா சொல்வாள், காக்கைகள் பித்ரு ரூபமாம், பசி ஆற்றவில்லை என்றால் கோபித்துக் கொள்ளுமாம். எந்த பித்ரு இந்த காக்கை என்பதும் புரியவில்லை, எதை தந்து சமாதானப்படுத்துவது என்றும் தெரியவில்லை. ராத்திரி சாப்பிட்ட பீஸா மிச்சம் இருந்தது, எடுத்து கொஞ்சம் போட்டு பார்த்தேன். அத்தனை ஆசையாய் விழுங்கிய காக்கை இன்னும் போடேன் என்று உள்ளே எட்டி பார்த்தது. இனிமேல் ஜொமோட்டோவில் காக்கைக்கும் ஒரு பார்சல் சேர்த்துதான் சொல்லணும் என்று மனதில் சிரித்தேன். காக்கைக்கும் ஒரு பார்சல் சேர்த்து சொல்லணும் மனதில் சிரித்தேன். இப்படி வந்து அந்த காக்காவோட ஒரு அந்த நமக்கே இருக்கிற ஒரு நகைச்சுவை உணர்வோட இந்த கவிதையை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம், ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பண்றாங்க அப்படின்றத, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், பெருமை பேரானந்தம், தவமிருந்து பெறவில்லை, தானாகவே ஜனித்த பிள்ளை. 5 வயது வரை அம்மாவை தினந்தோறும் அப்பன் அடித்ததை பார்த்து பயந்து அழுத பிள்ளை. 5 வயது வரை அம்மாவை தினந்தோறும் அப்பன் அடித்ததை பார்த்து பயந்து அழுத பிள்ளை. 10 வயது பாலகனாய் பள்ளி செல்லும் போது குடிகார அப்பனிடம் உதை வாங்கிய பிள்ளை. 10 சவரன் வரவில்லை என்று பந்தாடிய பாட்டியை 15 வயதில் எதிர்த்து நின்ற பிள்ளை. 10 சவரன் வரவில்லை என்று அம்மாவை போட்டு மாமியார் கொடுமைப்படுத்துறாத வந்து புள்ள பாக்குறான். 15 வயதில் எதிர்த்து நின்ற பிள்ளை. கெட்ட பழக்கம் போதாமல் இன்னொருத்தியுடன் சேர்ந்த அப்பனை 18 வயதில் அடிக்க போன பிள்ளை. கெட்ட பழக்கம் போதாமல் இன்னொருத்தியுடன் சேர்ந்த அப்பனை 18 வயதில் அடிக்க போன பிள்ளை. சம்பாதித்தேன், சமைத்தேன், சகலருக்கும் உழைத்தேன், இருந்தாலும் மிதித்து எல்லோரும் அவமதித்த போது 20 வயதில் என்னை தனியாக கூட்டி வந்து அன்பு காட்டி எனக்கு தைரியம் தந்த பிள்ளை. இவ்வளவு அவமானத்தை அம்மா பொறுக்கிறாங்க அப்படின்ட்டு 20 வயதில் தனியா கூட்டி வந்து அன்பு காட்டி தைரியம் கொடுத்த பிள்ளை. முறையான மனவிலக்கு பெற்று தன்மான மூச்சு விட்டு தனியாக போராடி தங்கமாய் வளர்த்த பிள்ளை. முறையான மனவிலக்கு பெற்று தன்மான மூச்சு விட்டு தனியாக போராடி தங்கமாய் வளர்த்த பிள்ளை. படிப்பிலே படுசுட்டி தானே உயர் பதவியில் அமர்ந்து அம்மாவை உயர்த்த தனி வீடு வாங்கிய பிள்ளை. தானே உயர் பதவியில் அமர்ந்து அம்மாவை உயர்த்துவதற்காக தனி வீடு வாங்கிய பிள்ளை. தன் கடமையை அழகாக செய்தவனுக்கு இணையான சரிஜோடியை தேடி பிடித்து பூரித்து இதோ என் பிள்ளைக்கு கல்யாணம். எப்படி கல்யாணம்? திருமண பத்திரிகையில் அப்பன் பெயர் போட வேண்டுமாம், மணமேடையில் தம்பதியாய் சேர்ந்து வர வேண்டுமாம். கேட்டது பெண் இல்லை, பெண் வீட்டாரும் இல்லை, உற்றாரும் கற்றாரும் போட்ட கட்டளை இது. கேட்டது பெண்ணும் இல்லை, பெண் வீட்டாரும் இல்லை, உற்றாரும் கற்றாரும் போட்ட கட்டளை இது. என்ன சொல்வான் பிள்ளை?
என எதிர்பார்த்து அவன் முகம் பார்த்தேன். என்ன சொல்வான் பிள்ளை என்று எதிர்பார்த்து அவன் முகம் பார்த்தேன். அப்பனாக தன் கடமை எதுவும் செய்யாதவனிடம் இருந்து அம்மா மட்டும் விலகவில்லை, மகனாக நானும் மனதாலே விலகிவிட்டேன். வரப்போகும் மனைவியும் அவள் பெற்றோரும் புரிந்து கொண்டனர். அனைத்தையும் இன்று சட்டம் பேசும் ஊராரும் சுற்றாரும் அன்று எங்கே போயினர் என என் அன்னை அழுத போது இன்று சட்டம் பேசும் ஊராரும் சுற்றமும் அன்று எங்கே போயினர்? தாயும் இவளே, தந்தையும் இவளே, அம்மையப்பனாக என்னை உயர்த்தியதும் இவளே. இவள் போதும் எங்களுக்கு, இவளுக்கே முழு உரிமை. இவள் போதும் எங்களுக்கு, இவளுக்கே முழு உரிமை. பிள்ளை சொல் கேட்டு விக்கித்து போனேன். என்ன தவம் செய்தேன் இங்கிவனை யான் பெறவே. என்ன தவம் செய்தேன் இங்கிவனை யான் பெறவே. ஒரு பிள்ளை அந்த ஒரு மனமுறிவுக்கு பின்னால மக்கள் பேசுறதையெல்லாம் பொருட்படுத்தாம பெண் வீட்டாரையும் சம்மதிக்க வைத்து தாயை எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்கான் அப்படின்றதுக்கு அவ்வளவு அழகா அந்த மகனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. பாரதியை பற்றிக்கொள். பெண்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு அறிவுரை தான். அச்சம் தவிர ஆண்மை தவறில் பாரதி சொன்னது என்றும் உண்மை. நிமிர்ந்து வாழ தடுமாறுகிறாய் பெண்ணே பாரதியை பற்றிக்கொள். நிமிர்ந்து வாழ தடுமாறுகிறாய் பெண்ணே பாரதியை பற்றிக்கொள். வலிகள் கண்டு வருத்தப்படாதே, தோல்வி கண்டு சுருங்காதே. வடுக்கள் என்றும் பாடம் தரும், விழுந்து எழுந்தால் தைரியம் தரும். வடுக்கள் என்றும் பாடம் தரும், விழுந்து எழுந்தால் தைரியம் வரும். குற்றம் சொல்லும் உலகம், குற்றம் சொல்லும் உலகம் நீ குனிய வேண்டும் என்று நினைக்கும், நீ குனிய வேண்டும் என்று நினைக்கும். நிமிர்ந்த உன் மிடுக்குதான் சொன்னவருக்கு உன் மிரட்டல். நிமிர்ந்த உன் மிடுக்குதான் சொன்னவருக்கு உன் மிரட்டல். விழுவதற்கு காத்திருப்பவர் விழுந்த பின் சிரிப்பார்கள். விழுவதற்கு காத்திருப்பவர் விழுந்த பின் சிரிப்பார்கள். அழுகை அதற்கு பதில் அல்ல, எழுந்து ஓடு மிரளுவார்கள். அழுகை அதற்கு பதில் அல்ல, எழுந்து ஓடு மிரளுவார்கள். துணையாய் யாரும் வரமாட்டார்கள், துன்பம் துடைத்து கருணை காட்டாதவர்கள். துணையாய் யாரும் வரமாட்டார்கள், துன்பம் துடைத்து கருணை காட்டாதவர்கள். துணிவு மட்டுமே உன் பலம், துணிவு மட்டுமே உன் பலம். அழுத்திய பந்து போல் வீறுகொள், அழுத்திய பந்து போல் வீறுகொள். யாரை தேடுகிறாய், எதற்கு தடுமாறுகிறாய்? நீதான் இரும்பு, உன் திறமை உன் சொத்து. சாய இடம் தேடி தேம்பாதே, சாய இடம் தேடி தேம்பாதே. உன் தோளில் சாய 1000 பெண்களுக்கு நீ ஆதரவாய் நில். உன் தோளில் சாய 1000 பெண்களுக்கு நீ ஆதரவாய் நில். இந்த அம்மா அப்படிதான் செய்யறாங்க. எந்த பெண்கள் கிட்ட ஏதாவது திறமை இருந்தா, எழுத்து திறமை இருக்கா, நீ போய் இதெல்லாம் எழுதி கொடு. டெய்லரிங் நல்லா பண்றாங்களா, அதை பத்தியானது இப்படி எல்லாம் பழகிக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் தனித்து வாழலாம். அந்த அளவுக்கு ஒரு நிதி சுதந்திரம் இருக்கணும். அப்படி எல்லாம் ஊக்கப்படுத்தி செய்யறாங்க. அதே மாதிரி இந்த கவிதையில பாரதியை பற்றிக்கொள் அப்படின்றத எழுதியிருக்காங்க. இவங்களுடைய அந்த தனியாகவா இருக்கிறாய் இந்த கவிதையை இப்ப பார்ப்போம். தனியாகவா இருக்கிறாய், தனியாக ஏன் இருக்கிறாய்? தவறு, தனியாக இருக்காதே. தனியாகவா இருக்கிறாய், தனியாக ஏன் இருக்கிறாய்? தவறு, தனியாக இருக்காதே. தப்பாய் பேசுவார்கள், தனியாக இருக்காதே. தப்பாய் பேசுவார்கள், தனியாக இருக்காதே. தனிமை அவமானம், தனிமை அவமானம், தனியாக இருக்காதே. தவறாய் அணுகுவார்கள், தவறாய் அணுகுவார்கள். மரியாதை கிடைக்காது, மரியாதை கிடைக்காது. தனியாகவா இருக்கிறாய்? தவறு, தனியாக இருக்காதே. குடும்பமே மதிக்காது, குடும்பமே மதிக்காது. சமூகம் சிரிக்கும், குடும்பமே மதிக்காது, சமூகம் சிரிக்கும். பிள்ளையும் சொல் கேளாது, பிள்ளையும் சொல் கேளாது. அந்தஸ்தும் கிடைக்காது, அந்தஸ்தும் கிடைக்காது. புறக்கணிப்பு புண்ணாக்கும், புறக்கணிப்பு புண்ணாக்கும். ஏளனம் இடித்து பார்க்கும், ஏளனம் இடித்து பார்க்கும். விழாக்கள், விருந்துகள், விசேஷம், வைபவம், எதிலும் நீ மட்டம்தான், எதிலும் நீ மட்டம்தான். தனியாய் வந்தால் கஷ்டம்தான், எதிலும் நீ மட்டம்தான். தனியாய் வந்தால் கஷ்டம்தான். இதற்கெல்லாம் பயந்துதானே,
இதற்கெல்லாம் பயந்துதானே இன்னல் பல பொறுத்து கொண்டு அழுத்தம் சகித்து கொண்டு அழுகையோடு வாழ்கிறாய். இதற்கெல்லாம் பயந்துதானே இன்னல் பல பொறுத்து கொண்டு அழுத்தம் சகித்து கொண்டு அழுகையோடு வாழ்கிறாய். தனியாக வாழ நேர்ந்தால் தப்பேதும் இல்லை கண்ணே, தனியாக வாழ நேர்ந்தால் தப்பேதும் இல்லை கண்ணே. தைரியம்தான் முதல் படி, தன்னம்பிக்கை தனி வழி. தைரியம்தான் முதல் படி, தன்னம்பிக்கை தனி வழி. ஊருக்கு பயந்து கொண்டு உன்னை தொலைக்காதே. சிந்தையில் தெளிவும் செறிவான பாதையும் குவித்த இலக்கும் கொண்டு கௌரவமாய் பயணம் செய். சிந்தையில் தெளிவும் செறிவான பாதையும் குவித்த இலக்கும் கொண்டு கௌரவமாய் பயணம் செய். இனி இப்படி சொல், தனியாக இருக்கிறேன், தன்மானத்தோடு இருக்கிறேன். இனி இப்படி சொல், தனியாக இருக்கிறேன், தன்மானத்தோடு இருக்கிறேன். பெண்மையின் பெருமை கொண்டு பொன்னாய் மின்னுகிறேன். பெண்மையின் பெருமை கொண்டு பொன்னாய் மின்னுகிறேன். ஊருக்கு பயந்து கொண்டு உன்னை தொலைக்காதே. சிந்தையில் தெளிவும் செறிவான பாதையும் குவித்த இலக்கும் கொண்டு கௌரவமாய் பயணம் செய். இனி இப்படி சொல், தனியாக இருக்கிறேன், தன்மானத்தோடு இருக்கிறேன். பெண்மையின் பெருமை கொண்டு பொன்னாய் மின்னுகிறேன். தனியாக வாழ்ந்தால் தப்பேதும் இல்லை கண்ணே. தைரியம்தான் முதல் படி, தன்னம்பிக்கை தனி வழி. தனியாக வாழும் பெண்களுக்கு எவ்வளவு அழகாக ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி ஒரு நேர்மறையாக எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஏன்னா தனியாக வாழ்ந்து முன்னேறிய பெண் அல்லவா இன்னைக்கு ஒரு பத்திரிகை உலகத்தில் ஏறத்தாழ ஒரு 30 வருடமாக தனித்து ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் எப்படியெல்லாம் அவருக்கான ஒரு முயற்சிகள்ல தடைகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்த அந்த தன்னம்பிக்கை தான் இதை பேசுதுன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை புத்தகத்துல நிறைய கடவுள்களை பத்தியும் நிறைய பாடல்களை எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த கவிதைகள்லாம் விட்டுட்டு நான் பொதுவாக இருக்கிற அந்த கவிதைகளை மட்டும்தான் எடுத்து வாசிச்சேன். தூரம் அதிகம், போக வேண்டிய தூரம் அதிகம், போக வேண்டிய தூரம் அதிகம். பாதையில் தீர்க்கமும் இலக்கில் தெளிவும் உதவியில் லயிப்பும் உழைப்பில் பொறுப்பும் அருள்வாய் அன்னையே மகளிர் பணிக்கு போக வேண்டிய தூரம் அதிகம். மகளிர் பணி அந்த அளவுக்கு இன்னும் வளர வேண்டி இருக்கிறது, வளர்ச்சி வர வேண்டியது இருக்கிறது. அந்த பாதையில் தீர்க்கமும் இலக்கில் தெளிவும் உதவியில் லயிப்பும் உழைப்பில் பொறுப்பும் அருள்வாய் அன்னையே மகளிர் பணிக்கு இந்த சிறப்புகள், இந்த உழைப்புக்கான அத்தனை சக்தியும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அழகா எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் விட ஒரு இத்தனை சீரியஸா பல கவிதைகளை எழுதுறவங்க அடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இதுவரை படைக்கவில்லை இப்படி ஒருத்திய அப்படின்றதுக்கு சொல்றாங்க. அன்பால் நிறைந்தவள் மென்மையானவள் கற்பூர புத்திசாலி இதமாக இருப்பவள். அன்பால் நிறைந்தவள், மென்மையானவள், கற்பூர புத்திசாலி, இதமாக இருப்பவள், உண்மையானவள், அமைதியானவள், தன் குட்டி உலகத்தில் ஆனந்தமாய் வாழ்பவள், அழுத்தமானவள், அனுசரித்து செல்பவள், கரிசனத்தை காட்டுபவள், பாவனைகள் இல்லாதவள், கலாச்சார பற்றுள்ளவள், கடமைகளில் மிக தீவிரமானவள், புகழ்ச்சியில் ஒடுங்குபவள், குழந்தை மனம் கொண்டவள். மனசான அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனத்தோட இருக்கிறவள். நிறைய கற்றுக் கொடுப்பவள், என் மனதை ஆற்றுப்படுத்துபவள், தன் நம்பிக்கைகளில் உறுதியானவள், வினோத விருப்பங்கள் கொண்டவள், தன்னை காட்ட தயக்கமானவள், என் வயிற்றில் பிறந்திருக்கலாமே என்று என்னை ஏங்க வைப்பவள், என் தங்க மகள் இவள், என் தங்க மருமகள் இவள். இப்படியெல்லாம் என்னை கொண்டாடும் மாமியார் கேட்டேன். இப்படியெல்லாம் நான் இப்ப சொன்னதையெல்லாம் சொல்லி என்னை கொண்டாடுறதுக்கான மாமியார் கேட்டேன். இதுவரை படைக்கவில்லை
இனியும் சாத்தியமில்லை என்கிறான் இறைவன். இதுவரை படைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படியெல்லாம் என்னை கொண்டாடும் மாமியார், அந்த மாமியாரை இதுவரை படைக்கவில்லை, இனியும் சாத்தியமில்லை என்கிறான் இறைவன். அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையோட மாமியார் மருமகள்னா என்ன நல்லா பண்ணாலும் அந்த மருமகளை அப்படி மெச்சிக்கிற மாதிரி மக்கள் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு. இந்த அளவுக்கு ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு கவிதையும் எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா, கனவு துரத்தி காரியம் செய்வோம், கனவை துருத்தணும் காரியம் செய்வோம், கற்பனை என்பது காணல் நீரோ, கிடைக்காத ஒன்றை ஆசையாய் தேக்கி அதன் பின் ஓடும் அழகான தேடல், அதன் பின் ஓடும் அழகான தேடல். கற்பனை கையில் கிடைத்தால் எப்படி, கற்பனை கையில் கிடைத்தால் எப்படி, கிடைத்த பின் அனுபவம் சிலிர்க்குமே என்று மனதிற்குள் கட்டும் மயக்கும் மணல் கோட்டை, மயக்கும் மணல் கோட்டை. கற்பனை முற்றி கனவாய் மலரும், கற்பனை முற்றி கனவாய் மலரும், கனவின் கதகதப்பு காரியமாய் மாறும், நினைத்தது நடக்கும், தேடிய ருசி நிஜமாகும், தேடிய ருசி நிஜமாகும். எண்ணமே வாழ்க்கை நல்லதே எண்ணுவோம், எண்ணமே வாழ்க்கை நல்லதே எண்ணுவோம், வேண்டியதெல்லாம் வெளியே நடந்திட கண்ணை மூடி கனவு காணுங்கள், வேண்டியதெல்லாம் வெளியே நடந்திட கண்ணை மூடி கனவு காணுங்கள், கனவு துரத்தி காரியம் செய்வோம், கனவு துரத்தி காரியம் செய்வோம், கற்பனை உலகம் நனவாய் மாறும், கற்பனை என்பது கையில் கிடைக்கவே, கற்பனை என்பது கையில் கிடைக்கவே அந்த கற்பனை உலகம் நனவாய் மாறும். இது நமக்கு எப்பவுமே விவேகானந்தர் எல்லாமே ட்ரீம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கனவு காணுங்கள், நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த கனவை துரத்தி அந்த காரியத்தை செய்யணும், அப்போ அது நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. இப்படி பல பல கவிதைகள். இதை நிச்சயமா அவங்க பல நிகழ்ச்சிகள்ல பல காலங்கள்ல இதை எழுதினதை ஒன்னா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு இதுக்கு சொல்றாங்க. ஒரு வயசானவர் வீட்டுல இருக்காரு, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் நடக்கிற உரையாடல், அந்த உரையாடல் மாதிரி ஒரு கவிதையை செஞ்சிருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட இருந்து வர கட்டளைக்கெல்லாம் அவர் ஆமா ஆமா அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வயதான காலத்துல இருக்காரு அப்படின்னு. உள்ளே இருந்து எங்க வீட்டம்மா குரல், உள்ளே இருந்து எங்க வீட்டம்மா குரல், என்னோட பதில் எப்பவும் ஆமாந்தான். தாத்தா சொல்றாரு, என்னோட பதில் எப்பவும் ஆமாந்தான், வயசானது ஞாபகத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டம்மா. வயசானது ஞாபகத்துல இருக்கட்டும், ஆமா ஆமா, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் வீட்டம்மா சொல்றாங்க. ஆமா, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். அல்ப ஆசைகளை குறைச்சுக்கணும் வீட்டம்மா சொல்றாங்க. அல்ப ஆசைகளை குறைச்சுக்கணும். ஆமா ஆமா, குறைச்சுக்கணும். நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அந்த வயசானவருக்கு அவருடைய மனைவி வயசானம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா, கட்டுப்படுத்தணும். ஆமா ஆமா, கட்டுப்படுத்தணும். குலோப் ஜாமுனை முடித்து ஜீராவை நக்கியபடி அந்த தாத்தா ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்படி உள்ளே இருந்து அந்த அம்மா பேச, வெளியே இருந்து இவர் செய்யற காரியத்தை போகிற போக்குல வீட்டுல எப்படி இருக்காங்க வயதானவங்க, எதுக்காக அந்த அம்மா சொல்றாங்க, ஆரோக்கியத்துக்காக சொல்றாங்க. அவர் அதை எவ்வளவு அழகா தமாஷா எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜீராவோட குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பல பல கவிதைகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கவிதை அப்படின்றது எனக்கு வருமானது தெரியல, என்னுடைய கன்னி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக புது கவிதைகளாக எழுதியிருக்காங்க. இந்த கவிதைகளை படித்த ஏர்வாடியார் அவருடைய அணிந்துரையில ரொம்ப பாராட்டி இருக்காங்க. இந்த தப்பாக பேசுபவர்கள் தனியாக இருக்காதே, தனிமை அவமானம் தனியாக இருக்காதே, தவறாய் அணுகுவார்கள் அப்படின்றது அவருடைய அனுபவ உரையாதான் இருக்கணும் கிரிஜாம்மாவோடது அப்படின்றத சொல்லி, தனியாக வாழ நேர்ந்தால் தப்பேதும் இல்லை கண்ணே, தைரியம்தான் முதல் படி, தன்னம்பிக்கை தனி வழின்னு அவங்க நேர்மறை சிந்தனைய ஊட்டுறா மாதிரி, நம்பிக்கை ஊட்டுறா மாதிரி இதை எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்லி, தாயாய் இருந்த நிலை மாறி முதுமையில் என் சேயாய் மாறும் நாட்கள் வேண்டும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கறது, அதுவும் ஒரு அழகிய வரிகள். பார்ப்பவர்கள் எல்லாம் பாராட்டும் வாழ்க்கை, எதிலும் ஒழுங்கு, எல்லாமே சிறப்பு, அப்பா சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவை பத்தி நினைக்கிறது, எங்கிருந்தோ தன்னை பாக்குறாருன்னு
அந்த பூரித்து பட்டியலிட்டு இருக்கோம் பாட்டு வரிகளை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 60 வயதுக்கு மேல வாழ்ந்து முடித்த நிம்மதி, வணங்க கிடைத்த சன்னதி, கேட்டதும் கேட்காததும் அள்ளி கொடுத்த தெய்வம், பற்றி கொண்ட வானப்பிரஸ்தம், முடியும் வரை ஆனந்த நடை. அந்த இடத்துல எந்த பற்று இல்லாமல் ஆனந்தமா நடக்கிறாங்க அப்படின்றது சொன்னது. பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை புரிந்த பிள்ளை, அப்பனாக தன் கடமை எதுவும் செய்யாதவனிடம் இருந்து அம்மா மட்டும் விலகவில்லை, மகனாக நானும் மனதாலே விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்றது. என்ன தவம் செய்தேன் இங்கு இவனை யான் பெறவே அப்படின்னு ஒரு நல்ல தாய் வடிவில் நெகிழும் உணர்ச்சிக்கு வரிகளில் நல்ல கவிஞராகவும் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி, ஆற்றல்களில் அரிய திறன்களில் அன்பு சகோதரி, இந்த மாதிரி எல்லாம் அழகான கவிதையை எழுதியிருக்காங்க. இலக்கிய உலகம் நல்ல கவிஞராகவும் இந்த படைப்பாளரை பதிவு செய்து கொள்ளட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட அணிந்துரையில சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய பன்முக திறமைய சிவசங்கரி அம்மா பாராட்டின மாதிரி இந்த கவிதைகள்லயும் பலவிதமான உணர்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரசித்தேன். அந்த ரசித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இதுவரை பொறுமையாக கேட்டமைக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வழங்குவதற்கு நீதாசன் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு திரு ராமதாஸ் ஐயா கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் என்னதான் நடக்கிறது என்று ஒரு வியப்போடு நான் இப்பொழுது இருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு ஜெயஸ்ரீ அவர்கள் ஊடகமும் அறமும் என்ற தலைப்பில் மிக அருமையாக உரையாற்றினார்கள். நேற்று நமது ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் நீதியின் மறுபக்கம் என்ற உரையை ஆற்றி நம்மை பிரமிக்க வைத்தார்கள். இன்று நமது மதிப்புக்குரிய பிரேமா அவர்கள் தனியாகவா இருக்கிறாய் என்ற ஒரு கவிதை நூலை பற்றிய விமர்சனத்தை மிக மிக அருமையாக உரையாற்றி இருக்கிறார். என்னமோ தெரியவில்லை, 3 நாட்களும் நமக்கு மிகச்சிறந்த ஆளுமைகள் மிகச் சிறப்பான முறையிலே உரையாற்றி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது நமது ஐயா காமராஜ் அவர்களுக்குத்தான் நமது முதல் நன்றியை தெரியப்படுத்த வேண்டும். நமது மதிப்பிற்குரிய பிரேமா அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், இறையன்பு, எங்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர் மூமு இஸ்மாயில் வரிசையில் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் சிறப்புக்குரியவர்தான் அம்மா பிரேமா அவர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான ஆனால் அழுத்தமான கருத்தாகும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசு பணியில் இருந்து கொண்டு இலக்கியம் சார்ந்த கருத்துக்களை பேசுவதும் சில இலக்கியங்களை படைப்பதும் எல்லோருக்கும் அந்த திறமை வருவது இல்லை. ஆனால் நமது பிரேமா அம்மா அவர்கள் மிக அருமையான இலக்கியவாதியாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு என்றே கருதுகிறேன். அவருடைய அந்த விமர்சனத்திலே பெண்களுக்கான ஆபரணங்களாக எவை எவை என்ற பட்டியலை படித்தாரே, அது அற்புதம், மிக அருமை. பெண்கள் எதை நகையாக
அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து, காக்கைக்கு பீஸா கொடுத்து அது முழுவதும் ரசித்து தின்றுவிட்டு இன்னும் பீஸா இல்லையா என்று வீட்டை எட்டி பார்த்து கேட்டது என்றதும், இனிமேல் காக்கைக்கும் பீஸா பார்சல் வாங்க வேண்டியதுதான் என்று அந்த வீட்டுக்காரர் சொல்வதும் அருமையான நகைச்சுவையான ஒரு நையாண்டி. பொதுவாக காக்கைக்கு உணவளிப்பவர்கள் காக்கையை ஒரு பிதுர்களாக நினைப்பது உண்டு. நமது மூதாதையர்கள்தான் காக்கை வடிவில் வந்து நாம் கொடுக்கும் உணவை உண்கிறார்கள் என்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் உண்டு. அந்த பிதுர்கள் பீஸாவையும் விரும்புகிறார்கள் என்பதை அந்த கவிதை நகைச்சுவையோடு நையாண்டி செய்வது அருமையாக இருந்தது. அடுத்து, பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்காக தனியாகவா இருக்கிறாய் என்ற தலைப்பில சொன்ன அந்த சொற்றொடர் மிக சிறப்பாக உள்ளது. ஊருக்கு பயந்து கொண்டு உன்னை நீ தொலைக்காதே என்ற வரிகள் மிகவும் அழுத்தமானவை, ஆழமானவை, தெளிவானவை. ஒரு பெண் யார் துணையும் இன்றி வாழ்வதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஊருக்கு பயந்து கொண்டு உன்னை நீ தொலைக்காதே என்று அந்த பெண்ணுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கின்ற அந்த வரிகள் மிக மிக பாராட்டுக்குரியவை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியில் சொன்ன ஒரு கருத்துதான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. என்னை சுட்டுவது போல, என்னை சுட்டி காட்டுவது போல இருந்தது. வயோதிக முதியோருக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றிய அறிவுரைகளை கேட்கும்போது ஆமாம் ஆமாம் சரிதான் என்று கடைசியில் அந்த ஜீராவோடு ஜிலேபியை வாயில் போட்டு கொண்டார் என்பபோது அது எனக்கு சுருக்கென்று தைத்தது. நாமும் அந்த பட்டியலில் தானே இருக்கிறோம் என்று நான் நினைத்து கொண்டேன். என்ன செய்ய, அதை நிறுத்த முடியவில்லை என்பதை நான் வெட்கத்தோடு உண்மையை சொல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். பிரேமா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரிய வார்த்தை சொல்லி என்ன வாழ்த்திருக்கீங்க ஐயா. எனக்கு நான் படித்ததை ஒரு சந்தோஷத்தோட மகிழ்வோட பகிர்ந்துக்கிறேன் ஒழிய இருமா அம்மா பேசி முடிக்கிறேன் கிடையாது ஆரம்பிச்சிட்டேன். சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய நீதியரசர் நடராசன் ஐயா அவர்களுக்கு வேண்டுவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயாகம் ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா நூலாசிரியர் வந்திருக்காங்களா? வரல. அப்ப நான் பேசட்டுமா? பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்து. பெரியவர் எப்போதும் பணிந்து நடப்பர், சிறியோர் எப்போதும் தம்மை தாமே புகழ்ந்து பாராட்டி கொள்வார்கள். இது நான் இந்த குறளை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாக்கா, அம்மா அவர் 3 நாளைக்கு முன்னாடி அப்பதான் இன்னைக்கு ஜெயமாறன் பேசுறதா இருந்தது.
பதாகைலாம் போட்டாச்சு. அப்பதான் உடனே ஒரு செய்தி போட்டாங்க, அம்மா ஐயா நான் வந்து இன்னும் தயார்படுத்திக்கல, அடுத்த வாரம் நான் பேசட்டுமான்னாங்க. தாராளமா பேசுங்க, இதே பதாகையை தேதி மாத்தி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சொன்னாங்க. அடுத்த வினாடியே நான் வந்து என்ன பண்ணேன், அம்மாவுக்கு கால் பண்ணேன். ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு ஜுரத்தோடு இருக்கிற குரல். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கீங்களா, எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அவர் உடம்பு சரியில்லைங்கய்யா அப்படின்னாங்க. சரி பரவாயில்லைங்க, நான் விசாரிக்கலாம் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நான் வந்த செய்தியை சொல்லிட்டேன். அது மாதிரி 11ஆம் தேதி சனிக்கிழமை நாளை மறுநாள் வந்து தாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியா போச்சு. உடனே நான் பழைய பதாகை இருக்கிறது, நீங்க கொடுத்த தலைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே சரி போட்டுருங்க ஐயா நான் பேசுறேன் அப்படின்னாங்க. மறுநாள் காலையில திரும்பவும் எனக்கு வந்து அலைபேசி பண்ணி நான் இந்த மாதிரி இந்த புத்தகத்தை பேச போறேன்னு சொல்லுவேன். நூலாசிரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஐயா அவங்களும் வந்தாலும் வருவாங்க, அவங்களையும் பேச வைக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்கள இப்ப ஏற்புரைன்னு போட்டுட்டுமான்னு. இல்ல வந்தாலும் வாய்ப்பு இருந்தா வருவாங்க, வாய்ப்பு இல்லாத போது நம்ம போட்டுட்டு சங்கடப்படக்கூடாது, வந்த உடனே பேச வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி மறுநாள் அப்புறம் நான் பேசும்போது சொன்ன பத்தியா உடம்பு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட பெரிய ஆளுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முகிலிவாக்கத்துல கட்டடம் இடிக்கும் போது எங்க அந்த பதவியில் இருக்கும்போது அந்த பேரிடர் மேலாண்மை பணிக்காக விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பணிக்காலம் முடிஞ்ச உடனே ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல பதிவாளராக இருந்திருக்காங்க. எவ்வளவு அனுபவம் பாருங்க. ஏற்கனவே ஆணையாளராக இருப்பதே பெரிய அனுபவம். அது மாதிரி தனியார் பள்ளியில பல்கலைக்கழகத்துல இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்லூரிகளுக்கு போறது, அங்க போயிட்டு தன்னம்பிக்கை உரை சொற்பொழி ஆடுறது, இப்படிலாம் நிறைய இது. வெங்கையா நாயுடு இருக்கும்போது டெல்லிக்கு போயிட்டு அந்த திட்டங்களுக்கு நிதி பெற்றது சிறப்பான நிகழ்வாக வாழ்நாளில் நினைக்கிறாங்க. நான் கூட வாழ்நாளில் நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்றேன். நிறைய மனிதர்களை நான் சந்திச்சு கொண்டே இருக்கிறேன். புதிய புதிய மனிதர்களை ஒரு நாளைக்கு 5 பேர்கிட்டயாவது நான் பேசுறேன். புதுசா பிரம்மநாயகம் ஐயாவுக்கு தெரியும், புதுசா 5 பேருக்கு பல குழுக்கள் இருந்து அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது, அவங்கள நம்ம குழுக்கு கேட்கறது, அவங்களுக்கு திருப்பி இணைக்கிறது, இப்படிலாம் நம்ம பண்றோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வரவாக அரிமா பாபு ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் மதியானம் தான் கேட்டார், நான் உங்க அரங்கத்தில் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஐயா நீங்க வாங்க, பெரிய அண்ணன் ஐயாவே வராரு தினமும், நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த இணைப்பெல்லாம் பண்ணி கொடுத்தேன். நானும் பேசணும்னாரு. நீங்க அது வந்து பெரிய விஷயம் இல்லை, நான் பேச கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி சிவகனி அம்மா ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்காங்க. சிவகனி கூட நான் அடிக்கடி ஞாபகம் வச்சுன்னு கேட்பேன், இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் மனிதரில் மாணிக்கமாக நான் பிரேமா அம்மாவை பார்த்தேன். ஏன்னு கேட்டினா நிறைய பேரை நான் பார்க்குறேன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு டிவியில நான் உட்காந்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வுல எப்போ உட்காந்து நான் கேட்டுட்டு இருப்பேன், முன் வரிசையில் உட்காந்துருப்பேன். அதை ஒளிபரப்பும் போது அதை போடுவாங்க, டிவிலேருந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. ஐயா பல அண்ணங்க பேசிட்டு இருக்காரு, நீங்க வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். அதை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மாதிரி பிரேமா அம்மா அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அவர் பள்ளி கல்லூரியிலே படிக்கும் போதே அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து தலைப்புல போகணும்னு சொன்னாக்கா, சுயமாக சிந்திக்கவும் மனதை உடலை ரீசார்ஜ் செய்யவும் உதவுகிறது தனியாக இருக்கிறது. இது சமூக தொடர்கள் இல்லாத நிலையை உணர்த்தினாலும் போலி உறவுகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கிறது. இத்தனிமை உங்களை நீங்களே கண்டறியவும் அதை வந்து நாம் வந்து உணரவும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்னொன்று பண்ணா கவனச்சிதறலில் இருந்து முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும். உன்னை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கிறது. தனியாக இருப்பதை ஒரு சுமையாக கருதாமல் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள்னு நான் சொல்லுவேன். ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களை சுற்றியுள்ள அதாவது இயற்கையினுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது.
முயற்சியும் செய்யலாம். போலி உறவுகளை தவிர்த்து உண்மையான நண்பர்களுடன் மட்டும் நேரத்தை செலவிடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தனிமையில் இருக்கும்போது ஏற்படும் அனுபவங்கள் உங்களை ஒரு தனித்துவமான நபராக மாற்றும் என்பதை என்னை பார்த்து நீங்க தெரிஞ்சீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா என்னை பார்த்து கேட்ட கேள்வி மாதிரி இருக்குது அது. தனியாகவா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் தனியாகத்தான் இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் இரவுக்கு தான் வீட்டுக்கு போவேன், பொழுது செஞ்சுதான் காலையில தான் போவேன், போய் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும்தான் போவேன். மற்ற நேரம் எல்லாம் தனியாகவே இருப்பேன் என்பதை சொல்லி, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாவுடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா, அந்த நூலாசிரியர் கவிதைகள் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஐயாவே சொல்லிட்டாங்க நிறைய கவிதைகள். அதுல அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை பாரு, கோயில்ல பூக்காரி அந்த கோயிலிருந்து வெளியேற்றுறீங்கன்னு சொல்லிட்டாங்க, வாடகை கட்டுறதுக்கு இல்லை அப்படிலாம் ஒரு கவிதையை ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு மகன் தன்னுடைய அம்மாவுக்காக பதவி உயர்வு பெரிய ஆளாகி அவன் வீடுலாம் வாங்கி அதெல்லாம் பண்ணும்போது அற்புதமான கவிதை. கடைசி கவிதைக்கு உண்டான உதாரணம் நான் நேரடியாகவே பார்த்தேன். எங்க பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, சீர்காழியில் அந்த செம்மொழி அரங்கம் திறக்கும் போது சீஃப் கெஸ்ட் வராரு. வந்துட்டு ரிப்பன்லாம் வெட்டிட்டு உள்ள போயிட்டு உட்காடுறோம். உட்கார்ந்த உடனே அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு வயசு இவ்வளோ ஆகுதுன்னு அவர் சொன்னார். இவ்வளோ வயசு வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறது யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னேன். என்னாலதான் அவர் இந்த அளவுக்கு இதுவா இருக்கிறாருன்னு அவர் சொன்னாங்க. அப்புறம் ஐயா இது ஒரு நாளைக்கு 10 முறையாச்சும் சொல்றாங்க ஐயா அப்படின்னு அவர் சொன்னாரு என்கிட்ட. ஒரே சிரிப்பு, கை தட்டிட்டு அம்மாவும் சிரிச்சு நாங்களும் சிரிச்சு ஐயாவும் சிரிக்கிறார். பிறகு யாருன்னு கேட்டா நீதியரசர் நடராஜன் ஐயா தான் அம்மாவுடன் வந்தாங்க. அதே மாதிரி கடைசியில ஆமாம் ஆமாம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த மாதிரி வயசான காலத்துல ஆமாம் ஆமாம் சொல்வதை விட வேற வழியே இல்லை என்பதை தவிர்த்து என்ன மாதிரி இருந்தா சொல்ல தேவை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது. மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு நூலை பற்றி உங்களுக்கு உண்டான தேதியை நீங்களே சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி, வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு நூலை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். உங்களுடைய குரல் வளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற நடையாக இருந்தாலும் சரி, மிக மிக பாராட்டுக்குரியது, அருமையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். அவசியம் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து பேசுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு கோப்பேரியரன் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்துகுணமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே மூலம் ஒரு நூலை எவ்வாறு திறனாய்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திருச்சி மாநகராட்சியினுடைய மேனாள் ஆணையாளர் அம்மா அவர்கள் ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதையை எவ்வாறு படித்தால் சுவையாக இருக்குமோ அவ்வாறு படித்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை தூண்டும் விதமாக அவர்கள் அந்த திறனாய்வை செய்திருந்தார்கள். அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். தஞ்சையில் தமிழ் தடாகம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக நடைபெறவிருந்த ஒரு நடந்தது ஒரு விருது வழங்கும் விழாவில் அம்மா அவர்களுடன் மேடையை பகிரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக, ஒரு விபத்து காரணமாக அந்த நிகழ்வில் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பது எனக்கு மிகவும் வருத்தத்தக்க நிகழ்வாக அமைந்தது. இன்னும் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறோம். அம்மா அவர்களை எப்பொழுதும் விரைவில் சந்திக்கலாம். அம்மா அவர்கள் டெல்லி வந்தாலும் சரி, நான் சென்னை வந்தாலும் சரி, விரைவில் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்வு மிகவும் மன நிறைவை தந்தது. சிறப்பாக திறனாய்வு செய்த அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தங்கள் பணி தொடர வாழ்த்துகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
நானுமே தஞ்சையில் அந்த விருதை பெறவில்லை. நான் அப்போ வெளிநாட்டில் இருந்தேன். அதுக்காக சென்னை புத்தக கண்காட்சியில தான் எனக்கு அந்த விருதை வந்து அதுக்கப்புறம் கொடுத்தாங்க சார். அதனால நம்ம சேர்ந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி டெல்லி பிரம்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு கோப்பெரியன் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தயார் நிலையில் இருக்குமாறு பல்லடம் சாமியார் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். பெருமைக்குரிய அம்மையார் நல்ல பேச்சாளர் வரிசையிலே சுகிசம் போன்ற சான்றோர்களுக்கு இணையாக பேசக்கூடிய ஒரு அரிய சொல்லை நம்ம நீதியரசர் அவர்களுடைய திருவாயினாலே மலர்ந்தருளினர். இது பலிக்கும். எந்த இடத்திலேயும் எந்த கூட்டத்திலேயும் எந்த இடத்தில் நடந்தாலும் உடனே எவ்வித மறுப்பும் சொல்லாமல் சென்று சிறந்த முறையிலே அந்த குழந்தைகள் ஆண்டு விழாவிற்கு சென்றால் அவர்களுடைய மனக்கருத்து அறிந்து பேசக்கூடியவர், பெரிய சான்றோர்கள் அவையிலே அவர்களுடைய கருத்தை அறிந்து பேசக்கூடியவர். இப்படி ஒரு நாட்டுப்புற அமைப்பிலே ஒரு இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இலக்கியத்தை ஆராய்ந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெருமைக்குரிய NS பிரேமா அவர்கள். ஒரு சிறந்த நிர்வாகி. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் காஞ்சிபுரத்தில் படித்திருக்கிறார். படித்து அங்கெல்லாம் அவர் படித்த துறை வேறாக இருந்தாலும் இப்பொழுது துறையிலே மிகச் சிறப்பாக சொற்பொழிவாக்கூடிய பெருந்தகையாளர். எந்த இடத்திலேயும் அவர் சொல்லுகின்ற தலைப்பை எடுத்தால் சிறப்பாக செய்கிறார். இந்த வேலு நாச்சியாருடைய காவியத்தை எழுதியதை அப்படியே அவர் எந்த முறையிலே எழுதி பெற்றவர்கள். அது மட்டும் சங்கத்திலே அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு அபிமானமுள்ள தொண்டர்களாக நாங்கள் அனைவரும் மாறிவிட்டோம். அப்படிப்பட்ட அம்மையார் அவர்கள் தனியாகவா இருக்கிறாய் என்ற தலைப்பை மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். இது எழுதியவர் லேடி ஸ்பெஷல் கிரிஜா ராகவன் அவர்கள். கிரிஜா ராகவன் அவர்கள் 30 ஆண்டுகளாக தெரியும். அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். அது மட்டுமல்ல, நான் இருக்கக்கூடிய நங்கைநல்லூரிலே வாழ்ந்தவர். சிறிய வயதிலேயே அதாவது மகன் பிறந்த பிறகு அவருடைய கணவர் இறந்து விட்டார். அப்படியே தனியாக வாழ்ந்து ஒரு லேடி ஸ்பெஷல் என்ற பத்திரிகையின் மூலமாக உலகமெல்லாம் புகழ் பெற்று விளங்குகிறார். இன்றைக்கு கூட அவருடைய மகன் அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரே மகனை சிறப்பாக படித்து விட்டு மிகச் சிறப்பாக செய்த அம்மையாருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த தனியாக வாழ்க்கிறாய் அப்படின்னு சொன்னாவே தனியாக இருக்கிறது கஷ்டம். அந்த சொல்லிலிருந்து தெரிகிறது. ஆனால் அப்படி நினைக்காமல் கடின உழைப்பினாலே உயர்ந்தவர்கள். மேலும் தொண்டு செய்கின்ற மனப்பான்மை உண்டு. அவர் நாங்கள் ஆண்டு விழா நடத்துகின்ற பொழுது அந்த ஆண்டு விழாவிலே வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு 200 பேர் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆண்டு கொடை கொடுத்தார். அடுத்த ஆண்டு பை கொடுத்தார். அந்த பை ஆண்டு தோறும் நினைக்கின்ற வகையிலே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக திகழ்கின்ற அம்மையார் தனியாகவா இருக்கிறாய் என்ற சொல்லை சொல்லும் பொழுது மிக அருமை இருந்தது. அவர் எந்த கருத்தினாலும் எழுதினாலும் அம்மையார் படிக்கின்ற பொழுது 2 தடவை சில வரிகளை திருப்பி திருப்பி படித்தார்கள். சிலதை ஒரே படித்தார்கள். இது ஒரு கடைசியில ஒரு கவிதை சொன்னார்கள், ஆமாம் என்ற கவிதை. அது அப்படிதான் இருக்கணும். எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுறோம், வாழ்க்கையில உயரவே முடியாது. அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிரிஜாசவன் அவர்கள் எழுத்தாளரே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமையை தருகிறது. அவர்கள் அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்ல, வயசாகி போச்சா, எதையாவது கேட்குறாங்களா, ஆமா செய்கிறேன், சரி சரி அப்படின்னு சொன்னாதான் வாழ்க்கையில உயர முடியும் என்ற அரிய கருத்தை நன்றாக சொன்னார்கள். எதையே எடுத்தாலும் எதிர்த்து பேசாத, ஆமான்னு சொல்லிட்டா சிக்கலே கிடையாது. மனசுல ஒன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசுவார். உறவு கூட
மனதுல எதா இருந்தாலும் சரி ஆமாம்னு சொல்லிட்ட சிக்கலே கிடையாது என்ற கருத்தை நீதியரசு முதற்கொள் நம்முடைய பெருமையுரிய திரு ராமராஜர் அவர்களும் பிரம்மநாயகம் அவரும் மிக அருமையாக உரைத்தார். அதாவது ஒரு கருத்தரங்கிற்கு சென்றபோது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அம்மையார் தங்களுடைய குரல் கேட்கல பெரியண்ணன் சார். நூலை அந்த நூலை அவரும் படிக்கிற நூல் கூட என்னிடத்திலே இருக்கிறது. படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையிலே சிறப்பாக பேசிய அம்மையார்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பை நல்கிய அம்மா அக்பதி போன்ற சான்றோர்கள் 1330 திருக்குறள் அடித்த பெருமையா இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துதலின் நிறைவு. நன்றியா, நன்றி. இந்த இந்த நூலாசிரியர் வந்திருக்கிறார் கிரிஜா ராகவன் அம்மா அவர்களை இந்த அரங்கம் முதலாக சந்திப்பதனால் எல்லாரும் கைத்தட்டல் மூலமாக வருக வருக என வரவேற்று அம்மா அவர்களை ஏற்புரை ஆற்றுவதற்காக இன்னும் இருவர் பேசிய பிறகு அவங்க எப்படி பேசுறான்னு கவனிங்க. வந்த உடனே பேசுவதற்கும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்பதால் அடுத்த நபரை கூப்பிடுங்கம்மா. அம்மாவை அப்புறம் ஏற்புரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வார்த்தை வழங்குவதற்கு பல்லடம் சாமியதன் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தன் தயாரில் இருக்குமாறு சன்னிதா அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய அனைவருடைய வாழ்த்துறையும் வரவேற்கின்றேன். அதே மாதிரி லேடிஸ் ஸ்பெஷல் புஸ்தகம் படிச்சிருக்கிறேன்னா அம்மாத ஆசிரியர் என்கிற இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். போட்டோ இணையதளையும் வழியுமாக நிகழ்ச்சி. சகோதரி பிரேமா அவர்கள் நூலை சிறப்பாக விமர்சனம் செய்தார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பல்லடம் சாமிநாதன். சிறப்பாக வாழ்த்தை வழங்கி பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வார்த்தையை வழங்குவதற்கு சானிதா அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தன் தயாரில் இருக்குமாறு சிவகனி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். சானிதா அம்மா. கூப்பிடுமா. அடுத்ததாக வார்த்தையை வழங்குவதற்கு சிவகனி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். சரி, 2 பேரும் பயணத்தில் தான் இருப்பாங்க. பாபு ராதாகிருஷ்ணன் ஐயா கூப்பிடுங்க. அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுங்க. நான் பேசுறேங்க. அம்மா இன்னைக்கு இந்த புத்தகம் ரொம்ப நல்லா எடுத்து அதை தொகுத்து கொடுத்தாங்க. அதுல அம்மா படிச்ச கவிதைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை தாண்டி அம்மா வாசிச்ச விதம் அப்படியே அந்த கவிதையை உள்வாங்கும் விதமாக இருந்தது. அந்த கவிதையை படிக்கும் போதே அதுல இருக்கிற உணர்வுகளை நம்மளுக்கு கடத்தும் விதமா தான் அம்மா படிச்சாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க. ஆசிரியர் அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி பிரேமா அம்மா. வாய்ப்பிற்கு நன்றி குணமதி அவர்களே. தேங்க்யூ. சிறப்பாக வார்த்தை வழங்கி சிவகனி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வார்த்தையை வழங்குவதற்கு பாபு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்பை அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு திருமதி அம்மா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். ராதாகிருஷ்ணன் ஐயா. இங்கயா ஒலி தடை எடுங்க. பக்கத்துல மைக் மாதிரி கீழே இருக்கு பாருங்க, அதை தொடுங்க. மைக் மாதிரி ஒண்ணு இருக்கா, அதை தொடுங்க. தொட்டிங்கன்னா அது போயிடும். அப்படின்னு நீங்க பேசலாம். சரி, நீங்க மைக் எடுத்து வைங்க. அதுக்குள்ள அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுமா. பக்கத்துல யாராவது சின்ன குழந்தைய கூப்பிடுங்க, அவங்க எடுத்து தருவாங்க. அடுத்தது வார்த்தை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். அன்னபூரணி அம்மா.
அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் NS பிரேமா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். தலைப்பு தனியாகவா இருக்கிறாய், இது எனக்கு ரொம்ப பொருத்தம். ஏன்னா நான் தனியாக தான் இருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க எப்படி இருக்கீங்க, தனிமையில் எப்படி இருக்கீங்கன்னா, தனிமையில் இனிமை காண்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே. அதனால் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கவிதை தொகுப்பு, அம்மாவோட கிரிஜாராகவன் அம்மாவோட கவிதை தொகுப்பை பற்றி அம்மா அருமையாக எடுத்து சொன்னாங்க. ஏர்வாடி சார் அணிந்துரையிலையும் அந்த கிரிஜாராகவன் அம்மாவை பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க. அதாவது எதையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர் நம்மளுடைய கிரிஜாராகவன் அம்மான்னுட்டு. அவங்க நங்கநல்லூரில் இருக்கும்போது நான் அவங்கள நேரடியாகவே சந்திச்சிருக்கேன். அதாவது அவங்களுக்கு பிச்சம்மான்னு சொன்னால் தான் புரியும். சொந்த பேர் அன்னபூர்ணிங்கிறத இப்போ நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஐயா வீரமங்கை வேல்நாச்சியார்னு சொன்னா கூட தெரியும். நீங்களாம் அந்த பேர் வச்சிருக்கீங்க. எனக்கு ஆசிரியை பற்றி அருமையாக எடுத்து கூறியிருக்காரு. அப்புறம் புறப்படும் பெண்ணே புவி அசையும்ங்கிறது அந்த அம்மாவோட அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எங்களுடைய சமூக நலத்துறையில் கடமையை செய் உரிமையை கேள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த இதை அதாவது பின்பற்றின்னு வந்தோம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது சிவசங்கரி அம்மாவும் அருமையாக பன்முக ஆளுநர்னு சொல்லிட்டு அம்மாவை நல்லா புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. முதல் எங்கிருந்தோ பார்க்கிறார் அப்படிங்கிற கவிதையில் அப்பாவை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பா சொல்லி கொடுத்த அந்த கருத்துக்களை அவங்க எப்படி பின்பற்றி வாழ்ந்தாங்கங்கிறத எடுத்து அழகாக சொன்னாங்க. ரெண்டாவது அம்மாவுக்கு கவிதை, அம்மாவின் கவிதை, தாயோட பெருமையை அவ்வளோ அருமையாக அவங்க அருமையை தாய் எப்படியெல்லாம் இது பண்ணாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளோ மனசுக்குள்ள ஏக்கம் இருந்திருக்கும் அந்த அம்மாக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அடுத்தது பூக்காரி செல்லம்மாவை பற்றி சொன்னாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த இவர் வட்டிக்காரர் இது பண்ணுறாரு, அது கொடுக்க முடியல. அதுக்குள்ளே குழந்தை நான் ஓவிய போட்டியிலே நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி குழந்தை சொன்னோன்னே தன் கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடுறா. இதே மாதிரி பூக்காரியாக நான் ஒரு சின்ன ஒரு இதில் நடிச்சிருக்கேன். அதாவது செல்லாத்தாள்னு பேர் இந்த பூக்காரிக்கு. என்னுடைய பூக்காரி வேஷம் செல்லாத்தாள்னு பேரு. குறும்படம். அதுக்கடுத்தது ஆகா நாம் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நகைகளோட ஒவ்வொரு குணத்தையும் பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு முடியும் வரை ஆனந்த நடக்கணும், எதையும் மனசில் வச்சுக்க கூடாது, எப்போதுமே ஆனந்தமாக இருக்கணுங்கிறத அழகாக சொன்னாங்க. முடியும் வரை ஆனந்த நடையாக நடக்கணும். அப்புறம் விலகி இருங்கள், அந்த கவிதை ரொம்ப அருமை. அதாவது சின்னஞ்சிறுசுகள் என்ன பண்ணாலும் பெரியவங்க இதுவாக போகணும்னு ஏதாவது சொன்னோன்னா திருப்பி நம்மளே கேட்பாங்க, பெருசு வாயை மூடு அப்படின்வாங்க. அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அனுசரிச்சுட்டு அவங்களுக்கு அறிவுரையை சொல்லணும். அந்த இதுவும் அருமையாக இருந்தது. அப்புறம் காகத்தை பற்றி சொன்னாங்க. காகத்தில் அதனுடைய அட்டுழியத்தை அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிள்ளைக்கு கல்யாணம், அம்மாவிற்கு தைரியம் கொடுத்து பிள்ளையை மகிழ்ந்து சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த பையன்தான் அவன் அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கான். அடுத்தது பாரதியை பற்றிக்கொள், திறமையுடன் பெண்கள் இருக்கணுங்கிற அவசியத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க அந்த கவிதையில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது. அம்மா வாசிக்கும் போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நான். அப்புறம் தனியாகவா இருக்கிறாய், நான் சொன்ன மாதிரி இந்த இது எனக்குத்தான் பொருந்தும். அதாவது எவ்வளவு தைரியம் தன்னம்பிக்கையும் இருந்தால்
இப்போ யாராவது வந்தாங்கன்னா என்கிட்ட பேசிகிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கும் எனக்கு. ஆனால் நான் வந்து தனிமை இருக்கிறது ரொம்ப இதுவாக இல்லை. அதாவது 24 மணி நேரம் எனக்கு பத்தலை. ஏதாவது ஒன்று எழுதிண்டு வரைஞ்சுண்டு அம்மா கூட ஒரு புஸ்தகத்துக்கு நான் வந்து இது விமர்சனம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். பிச்சம்மாங்கிற பேரில் எழுதி அனுப்பிச்சிருக்கேன், அம்மாவுக்கு தெரியும். அதுக்கடுத்தது வந்து கௌரவமாக இருக்கணும். அந்த கௌரவமாக சொல்லணும். தன்னம்பிக்கையை முதல் படி. கௌரவமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தன்னம்பிக்கை தான் முதல் படி. அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம முன்னால் கண்டிப்பாக வந்துடலாம். அடுத்தது தூரம் அதிகம். மகளின் பணி மேலும் வரை வர வேண்டும்ங்கிறத அடித்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பகவான்கிட்ட வந்து, அதாவது அன்னையில வந்து வேண்டிக்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாரும் போய் பகவான்கிட்ட நான் நல்லபடியாக இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் எப்போதுமே தூங்கி எழுந்துக்கும் போதே நல்ல பொழுது விடியணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எழுந்துப்பேன். அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி வேண்டினது அந்த இதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது இதுவரை படைக்கவில்லை. அந்த கதை வந்து அன்பு, பெண்மை, புத்திசாலி, அழுத்தம், அந்த மாதிரிலாம் அனுசரித்து போகிறது, கரிசனமான உள்ளவோ, கலாச்சாரம் தெரிந்தவள், அப்புறம் கடமையில் தீவிரமான, இதை பற்றியெல்லாம் அம்மா அந்த பெண்மணியை பற்றி அழகாக சொல்லியிருந்தாங்க. அதாவது எதுக்காகனாக்கா மாமியாரை படைக்கலை. எப்படின்னா இந்த இது வந்து என்னுடைய மாமியார் இருந்து நான் என்னுடைய கல்யாணம் ஆகி 5 மாதத்துலேயே எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. அவங்க வந்து வகுப்பு ஆசிரியராக இருந்தாங்க. அப்போ சொல்லுவாங்க, வெறும் எஸ்எஸ்சியோடு படிச்சுட்டு வந்துருக்கியம்மா, அவங்களோட பாட்டெல்லாம் பாடினேன்னா ரொம்ப அருமையாக கேட்பாங்க. அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் நான் மேலும் குழந்தைகள்லாம் பிறந்தப்புறம் மேற்கொண்டு படித்து வேலைக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் வந்து ஒரு சமூக நலத்துறையில் வேலை செய்து பணியை நிறைவு செய்தேன். எனக்கு இன்றைக்கி எங்கள் மாமியாரை பற்றி சொன்னால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவ்வளோ அருமையாக என்னை வச்சுருந்தாங்க. அதுக்காக 5 மாதம் எனக்கு கொடுப்பனை இல்லை, அவ்வளோதான். ஆண்டவன் வந்து என்னை எங்கள் மாமியார் அம்மா மாதிரி நினைச்சேன். எங்கள் அம்மாட்ட கூட நான் வளர்ந்ததில்லை, எங்கள் பாட்டிட்டு தான் வளர்ந்தேன். அதனால் மாமியாரை சொன்னோடனே எனக்கு அவங்க நினைவு வந்துருச்சு. அந்த கவியை அவங்க படிக்கும்போதே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுமா. அடுத்தது வந்து கலையை பற்றி சொன்னதும் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அந்த வயசான கடைசியாக சொன்னீங்க இல்லையா, வயசான தம்பதிகள் உரையாடலை பற்றி சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ராமாஞ்சாமி போட்டால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஏதாவது சொன்னேன்னா நிச்சயமாக ஏதாவது எதிர்ப்பாக பேசுவார் கடைசி காலத்தில். ஆனால் அவர் ரொம்ப படிக்கையாக இருக்கும்போது அவரை அனுசரித்து அதை இது பண்ணி அவரை கரையேற்றி விட்டு எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய பொறுமையினால் அவரை எவ்வளவோ நான் நல்லா பார்த்துட்டேன். ஆண்டவனுக்கு தான் கொடுப்பேன், அதாவது ஆண்டவன் எனக்கு கொடுப்பேன் இல்லை, அவர் எங்கள் சென்று எடுத்துட்டாரு. எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, பொறுமை பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் அம்மா சொன்ன ஒவ்வொரு கவிதையும் படித்த இதுவும் எனக்கு ரொம்ப ஆழமாக என் மனசில் பதிஞ்சிட்டு, இந்த கவிதை புக்கை நிச்சயமாக நான் வாங்கி படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அம்மாவுக்கும் என்னோடய விமர்சனத்தை நான் எழுதி அனுப்புவேன் வாங்கி எடுத்து. அதனால் கண்டிப்பாக உங்களையும் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் அவருமையாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா. சிறப்பாக வாழ்த்தை வழங்க திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு கிரிஜா ராகவன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துரை கிடையாது, ஏற்புரை. ஏற்புரை. நூலாசிரியர் ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். சொல்லுங்க. ஏற்புரை அவங்களுக்கு இணைய தடை இருக்குன்னு நினைக்கிறேன். காமராஜ் சார், நீங்களே சொல்லிருங்க, அம்மாவை வாழ்த்தி வரவேற்கலாம் நம்முடைய தளத்துக்கு. நூல் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூலின் ஆசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலகம் முடிந்த எழுத்தாளர் கிரிஜா ராகவன் அம்மா அவர்களை ஏற்புரை வழங்குவதற்கு அன்போடும் பாசத்தோடும் பணிவோடும் வரவேற்கிறது. வாருங்கள் அம்மா, உங்களை ஏற்படுத்தாருங்கள். ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இந்த அருமையான கூட்டத்துக்கு
இவ்வளோ அருமையா எல்லாரும் சொல்றாங்க பிரேமாம்மா பேசினாங்கன்னு. அதை கேட்காம இருந்துட்டேன். கண்டிப்பா அதனோட பதிவை வாங்கி நான் அதை கேட்பேன். இவ்வளவு அழகான ஒரு விஷயம் நீங்க கலந்துரையாடுவோம், அதாவது கலந்துரையாடுவோம் பேரவைனே ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்வான செய்தியா இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயம். பிரேமாம்மா நேத்தி சொன்னாங்க எவ்வளோ அழகா இதை நடத்துறீங்க அண்ட் எப்படி இதில் குழந்தைகள் எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதில் என்னுடைய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை இவ்வளவு தூரம் அதை பற்றி பேசி பிரேமாம்மா என்னோட அன்புக்கினிய சகோதரி. எனக்கு சமீபத்தில் கிடைத்த முத்துன்னு கூட சொல்வேன். அந்த சமீபம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 7-8 வருஷம் ஆயிடுத்து. ரொம்ப என் மேலே பிரியம் கொண்டவர். அதோடு ரொம்ப தமிழ் ஆர்வலர். கூட்டங்கள்ல அவ்வளவு அழகாக பேசுகிறார்கள். அவர் இந்த தனியாகவா இருக்கிறாய் நூலை எடுத்துக்கொண்டு ஒரு திறனாய்வு செய்தது ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி ஒவ்வொருத்தர் பேசும் பொழுதும் கண்ணாடியில என்னையே பார்த்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த கவிதை அப்படிங்கிறது பல தருணங்கள்ல எழுதினது. நான் ஒரு கவிஞர் இல்லை. நான் கவிதைகள் எனக்கு வரும்னே எனக்கு தெரியல. இது உணர்வுகளின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். வார்த்தைகள் மேலேயும் தமிழ் மேலேயும் ஒரு பற்று இருந்ததால் அது கவிதைகளாக தானே தன்னை செதுக்கி கொண்டது, அப்படிதான் சொல்லணும். இதை இதுல இருக்கிற உணர்வுகள் தான் இதுல இருந்து வெளியில வந்த விஷயம். எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பாவை பற்றி என்னுடைய தந்தையும் தாயும் இறந்து ஒரு 5 வருடங்கள், மே மாதம் 2 பேருக்கும் நாள் வருகிறது. அந்த நாள் வரும் பொழுதே அதற்கு ஒரு மாசத்துல இருந்தே எனக்கு மனசு பொங்க ஆரம்பிச்சிடும். அந்த பொங்கலின் வெளிப்பாடு ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கவிதையாகவோ வார்த்தையாகவோ வந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் இப்போ தனியாக அதை படித்து பார்க்கும் பொழுது எனக்கே கண்ணில் தண்ணீர் வருகிறது. அந்த அளவிற்கு அந்த கவிதைகளை நேசித்து பேசிய பிரேமாம்மாவுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். குறிப்பாக இந்த தனியாகவா இருக்கிறாய் இதை மாத்திரம் இதையே ஏன் நான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பாக வச்சேன் அப்படின்னா, இதை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டோனில் ஒரு மாடுலேஷனில் படிப்பாங்க. தனியாகவா இருக்கிறாய், தனியாகவா இருக்கிறாய், தனியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு மாடுலேஷன்ல அவரவர்களுக்கு என்ன உணர்வு வருகிறதோ அப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த கவிதையை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். முதல் நாள் காலை என்னுடைய பணிபுரியும் பெண் சென்ற வருடம் அவங்க தனியா இருக்காங்க. அவங்க கணவர் இறந்து தனியா இருக்காங்க ஒரு 10-15 வருஷமா. அவங்க நிறைய புலம்பிட்டு பாருங்க இப்படிலாம் இருக்கு, சமூகம் இப்படி சொல்றது அப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரு தார்மீக கோபம் வந்தது. தனியாக இருக்கும் பெண்கள், நம்ம என்னமோ பெண்கள் முன்னேற்றம்னு சொல்றோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருதுன்னு சொல்றோம். 25ல கூட ஒரு பெண் தனியா இருக்கிறது இவ்வளவு சவாலா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டே வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறி பெங்களூருக்கு போறேன். அப்போ அந்த அந்த நம்ம காபி சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் வச்சுப்போமே, அந்த டேபிளில் வச்சுட்டு என்னுடைய நோட்டில் எழுதின கவிதை. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோபம் தான் இருக்கும். அதில் ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, ஒரு பெண் தனியாக இருந்தால் தப்பா, தனியாக இருக்கிறத உரிமை இல்லையா, பிச்சையம்மாள் சொன்னாங்க நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தனியாக இருக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களும் அவர்களுடைய மனக்குமுறல்களும் தான் அந்த கவிதையில இடம் பெற்றது. அதே மாதிரி சில நேரத்துல பாத்தீங்கன்னா இருட்டுன்னு ஒண்ணு எழுதியிருப்பேன். திடீர்னு கரண்ட் போயிடுது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு சின்ன லைட் மாத்திரம் இருந்தது. எப்பவுமே என் பக்கத்துல நான் எங்க உட்காந்தாலும் ஒரு சின்ன நோட்டும் பேனாவும் இருக்கும். அதை எடுத்து அந்த இருட்டு மேல எனக்கு இருக்கிற ஒரு கோவத்துல எழுதின ஒரு கவிதை அது அவ்வளவு அழகாக பரிணமித்து விட்டது. காகத்தை பத்தி ஒரு கவிதை இருக்கும். என்னுடைய பால்கனியோட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வர காக்கா தான். அது ஒரு தரம் என்ன போட்டாலும் சாப்பிட மாட்டேன்னுது. அதற்கப்புறம் கொஞ்சம் மிக்சர் போட்டோன்னு சாப்பிட்டுது. அதை என்னுடைய கவிதையில் பீட்சாவாக மாத்தி இருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் உள்ள குமுறல்கள், கொஞ்சம் தார்மீக கோபங்கள் எல்லாம் சேர்ந்து எப்பப்போ எழுதின விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னப்போ ஏர்வாடியார் அவர்கள், உங்களுக்கு தெரியும், கவிதை ஒரு இதழை 30 வருஷத்துக்கு மேலா நடத்தின்னு இருக்கார். அவர் எனக்கு நெடுநாளைய நண்பர், 30-40 வருட நண்பர். ரொம்ப தயங்கி அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு கவிதை புத்தகம் போடலாம். கவிதை புத்தகமா நீங்களா அப்படின்னார் அவர். நான் படிச்சதே இல்லையோ நீங்க கவிதை எழுதி, நான் கட்டுரைகள் கதைகள் தானே படிச்சிருக்கேன். இல்ல முதல்ல அனுப்புறேன், இது பிரசுரிக்க தகுதியானதான்னு சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் பிரசுரிக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா பரீட்சை எழுதி நம்ம டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வைவாவசிக்கு அனுப்புவோம்ல, அந்த மாதிரி அவருடைய அப்ரூவலுக்காக அதை அனுப்பினேன். உடனே அவர் 4 நாட்களில் அதை பற்றி ஒரு முன்னுரை எழுதி அனுப்பி நிச்சயமாக பிரசுரியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எனக்கு இந்த புத்தகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய விருது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அதை விட இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 1/2 மணி நேரம்
ஒரு விமர்சனத்துக்கு தகுதியாக இந்த நூல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விருது. அதை உங்களுடைய பேரவை எனக்கு அளித்திருக்கிறது. இதை நான் ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலாகவும் விருதாகவும் ஏற்றுக்கொண்டு தலைவணங்கி மகிழ்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா. இந்த புக்குக்கு பேர் வந்து அந்த இது நான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன்மா. எனக்கு ஞாபகம் வருது. காணல் வரைக்கும் போயிடலாம். 7 பகுதியில் வருவது காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்படைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றின அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதும் கருத்துக்கள் இருந்த அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்படைப்பாளர் பிரேமா அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். நூலாசிரியர் சிறப்புக்குரிய கிரிஜா அம்மா உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி, இந்த நூலை பத்தி பேசணும் அப்படின்றது அந்த தனியாகவா இருக்கிறாய்ன்ற கவிதை நம்ம புத்தக கண்காட்சியில வாங்கின உடனே படிச்சப்பல இருந்து மனசுல கொஞ்சம் ஓடிட்டே இருந்தது. காமராஜர் அவர்கள் நம்ம தளத்துல பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல நகைச்சுவையா இருக்கிற இதுவும் இருக்கு, அம்மா அப்பாவை பத்தியும் இருக்கு, பிள்ளை மருமகளை பத்தியும் இருக்கு, இப்படி எல்லாமே கலந்து நமக்கு இருக்கிறதுனால இது எல்லா மக்களுக்குமே வந்து ஓரளவுக்கு போய் சேரும். நார்மலா வந்து இது மாதிரி ஜூம் மீட்டிங்ல கதை படிச்சா எல்லாரும் ரசிக்கிறாங்க. ரொம்ப சொற்பொழிவா கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு எல்லா தரப்பினரும் பெருசா வந்து விரும்புறது இல்லை. நான் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மாதிரி ஒரு வெரைட்டி இருந்ததுனால இதை எடுத்துக்கணும் அப்படின்றதுனால அம்மாட்ட நேற்று பேசினேன். இந்த புத்தகத்தை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. நீங்க வருவதற்கு முன்னால் நீதியரசர் நடராஜன் உட்பட எல்லாருமே இந்த கவிதைகள் ஒவ்வொன்றுத்தையும் அவங்களுடைய தரப்புல இருந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இதுல வந்து எடுத்துக்கொள்ள செய்திகளும் இருந்தது, ரசிக்கிறதுக்கான செய்திகளும் இருந்தது. ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி எதுகை மோனையோட நிறைய வந்து பெரிய கவிதை அப்படின்றது நமக்கு அந்த மாதிரி இல்லாம அனைவருமே இதுல குழந்தைகளும் இங்க வந்து பங்களிப்பு செய்யறாங்க. ரொம்ப சிறப்பா திருக்குறள் எல்லாம் பேசுவாங்க. அவர் பிரம்மநாயகம் அவர்கள் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு எத்தனை வருஷத்துல நூற்றாண்டுல இருந்து எடுத்து அதை அழகா சொல்லுவாரு. நாட்டுப்புற பாட்டு ஒரு அம்மா பாடுவாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா நிகழ்ச்சியில மொத்தம் நடக்கிறத அவர் நீதியரசரும் அன்னபூர்ணி அம்மாவும் அவ்வளவு அழகா தொகுத்து நமக்கு விமர்சனமாகவும் இருக்கும், ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. பல்லடம் அவர் சாமிநாதன் உட்பட எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்குக்கு அவங்க பேசுவாங்க. பெரியண்ணன் அவ்வளவு ஒரு தமிழ் எழுத்தாளர் சங்கத்துல தலைவரா இருக்கிறவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு. சிவகனின்னு பேசினவங்க நர்சஸ்க்கெல்லாம் ட்ரைனர், அவங்க உடுமலைப்பேட்டையில நர்ஸா ஒர்க் பண்றாங்க. இப்படி பல தரப்பட்ட ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு கொள்ளுவாங்க. அதனால இதை பேசணும் அப்படின்றத நினைச்சேன். உண்மையிலேயே எடுத்தாப்பல நீங்க சொல்ற மாதிரி அந்த பொழுது போகலைன்னா வயதான காலத்தில் தனியாகத்தான் இருக்கிறேன், பொழுது போகிறதா என்று கேட்கிறார்கள். நான் இருக்கும் குடியிருப்பில் 10 வீடுகள், அத்தனை பேருடனும் சண்டை போட எனக்கு 1000 காரணங்கள், பொழுது போதவில்லை, சுவாரஸ்யமாக கழிகின்றது. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே நம்மளுக்கு அந்த மாதிரி தனியா இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கவிதைகள் சின்ன சின்னதா இருந்தாலும் நம்முடைய குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவரவர் பணியை ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இன்னைக்கு அம்மையார் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சில பேருடைய பின்னூட்டத்தை கேட்டதற்கும் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் பேசுற இது வந்து அவங்களுடைய எழுத்து நான் இங்க வாசிச்சிருக்கேன், அவ்வளவுதான். என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது இல்லை. ஆனா ஒவ்வொன்றும் எப்படி வந்து அந்த அம்மா அப்பான்னா நம்ம அப்பா அம்மாவை நம்ம நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போலயே நம்ம தொடரலாம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். இது தமிழியலன் அவர்கள் இதை தோற்றுவித்து இதை காமராஜர் அவர்களும் பிரம்மநாயகம் அவர்களும் இதை சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தைகளோட பங்களிப்பு இதுல பெரிய விடயம். இதில் எழுத்தாளர் கலந்து கொண்டது மிக பெரும் பெருமை. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா கிரிஜா ராகவன் எழுத்தாளர் அம்மா அவர்களை, இந்த அவைக்கு வயது என்னன்னு கேட்டீங்கன்னா 21-16, 21 வயசும் 16 வயசும் சேர்த்தீங்கன்னா 2116 நாட்களாக தொடர்ந்து நடக்குது. ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. தாங்கள் ஒரு நாள் இந்த அவைக்கு வரணும். நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் தான், ஒரு 2000 வரைக்கும் 1 மணி நேரம் பேச்சு வச்சிருந்தோம். ரொம்ப மணி நேரம் ஆகுதுன்றதால அரை மணி நேரம் மாத்திட்டோம். அதனால கண்டிப்பாக தாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தேதியை சொன்னீங்கன்னா அந்த தேதியை நிச்சயமா
நிச்சயமா வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி. கண்டிப்பா வந்து பேசுறேன். அதேதான், கண்டிப்பா வாங்க. மாதத்தில் ஒரு நாள் கூட வந்து நீங்கள் பேசலாம். ரொம்ப நல்ல இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் வருவதை இந்த அரங்கம் விரும்புகிறது. அதோடு மட்டும் இல்ல, இந்த அரங்கத்தில் பேசாத பெரிய மனிதர்களே இல்லை. எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுதான் சொல்லலாம், முன்னணி பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த நீங்கள் வந்ததுக்கு இந்த அரங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறது. உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக இந்த அரங்கம் ஆவலோடு தன்னுடைய காதுகளை கூர்த்தூட்டி வைத்துக் கொண்டு இருக்கும் என்பதை சொல்லி உங்களுடைய வருகை எங்களுக்கெல்லாம் விடைபெறுகிறேன். அடுத்ததாக பார்ப்போமா, 3ஆம் பகுதி போயிட்டேன். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இந்த நிகழ்வு 3ஆம் பகுதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு 2116. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திருமதி பிரேமா அம்மா அவர்கள் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்துரையாடும் பேரவை உரையாட்டு பாடச்செந்தல் பெருமூலமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் இயலன் கண்ணம்மா அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சாணர்களுக்கும், குரலும் பொருள் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவர்களுக்கும், வல்லடி செல்ல வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதான் பாராட்டு சான்றிதழை வணிந்து தரும் ஷாப்னி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழகவே ஆள்வோம் என்ற வழியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நிகழ்வில் வருவது நாளைய நிகழ்வு. பேரவை தமிழர் நடத்தும் பெண்களம். அன்றைய நிகழ்வியல் 2117. அன்றைய சிறப்பு அழைப்பாளர் ரேவதி கணேசன் அம்மா அவர்கள். பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்ணே பெரும் சக்தி. மீண்டும் நாளை மாலை சந்தி. மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் 3ஆம் பகுதிகளை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு, பிரேமா அம்மா அவர்களுக்கும் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.